இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று உங்களோடு தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஜப்பான் தேசத்திலேயும் இப்படி ஒரு தமிழ் சபை எழும்பியிருப்பதை பார்த்து நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நாட்களில் இது எழுப்புதலின் காலம். நம்ம கடைசி கால எழுப்புதலுக்காக தேவன் முழு உலகத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதை போகிற இடமெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். எல்லா தேசங்களிலேயுமே ஜெபிக்கிறதற்கு எழுப்புதல் தரிசனமுள்ள மக்களை எழுப்பி ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறார். வெகு சீக்கிரத்தில் நடக்கப் போகிற சம்பவம் என்பது கடைசி கால உலக எழுப்புதல், எண்ட் டைம் வேர்ல்டு ரிவைவல். முதல் நூற்றாண்டில் ஒரு எழுப்புதல் உண்டானதை அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலிருந்து வாசிக்கும்போது அது முதல் நூற்றாண்டில் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ரிவைவல் எருசலேமில் ஆரம்பித்து உலகமெல்லாம் பரவி இருக்கிறதை அப்போஸ்தலர் நடபடிகளிலே நம்ம வாசிக்க முடியும். இப்போ நம்ம கடைசி காலத்தில் நம்ம வந்துவிட்டோம். ஒருவேளை நம்ம தான் கடைசி தலைமுறையாக இருக்கும் என்பதாக கூட தெய்வ மனிதர்கள் சொல்லுகிறார்கள். நடக்கிற காரியத்தை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் தெரியும். இயேசு கிறிஸ்து சொன்ன கடைசி கால அடையாளங்கள் தீவிரமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு 24 அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள், யுத்தங்களின் செய்திகள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் எல்லாமே இப்போ தீவிரமாய் நடக்கிறதை பார்க்க முடிகிறது. நாம் அறிந்திருக்கிறபடி ரஷ்யா உக்ரைன் யுத்தம் 2 வருஷத்துக்கு மேலே நீடித்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் பல மாதங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில தேசங்கள் யுத்த சூழ்நிலையை சந்தித்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கான ரொம்ப முக்கியமான அடையாளங்கள். கொள்ளை நோய்கள் நிறைய பாதிப்புகளை உண்டாக்கி இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். பூமி அதிர்ச்சிகள் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு ரொம்ப அதிகமாக பூமி அதிர்ச்சிகள் உண்டாக்கி கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதனால் இப்போது ஆண்டவருடைய வருகைக்கான ரொம்ப ஒரு முக்கியமான அடையாளங்கள் தீவிரமாய் நிறைவேறுகிறது. ஆகவே கடைசி காலத்திலே நம்ம வந்துவிட்டோம். அதனால் ஆண்டவர் சொன்னார் தடுக்கிறாங்க. எழுப்புதலுக்காக லட்சக்கணக்கான குடும்பங்கள் ஜெபிக்கிறார்கள், தினமும் ஜெபிக்கிறாங்க. சபைகள், தமிழ்நாட்டில் இருக்கிற சபைகளில் இப்போ எல்லா ஆராதனையிலும் எழுப்புதலுக்காக ஜெபங்கள் நடைபெறுகிறது. 12 மணி நேர ஜெபம், 24 மணி நேர ஜெபம், 21 நாள் உபவாச ஜெபம் என்று சபைகள் எழுப்புதலுக்காக தீவிரமாய் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டதை பார்க்க முடிகிறது. சுவிசேஷத்தை தீவிரமாக அறிவிக்கிறார்கள். மே மாதம் 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கிற ஆயிரக்கணக்கான பெந்தெகோஸ்தே சபைகள் ஒன்றிணைந்து தமிழ்நாடு முழுவதிலும் அவங்க ஞாயிற்றுக்கிழமையில் பெந்தெகாஸ்டல் டேயில் காலையில் ஆராதனை, மத்தியானம் எல்லா விசுவாசிகளும் பாஸ்டர்மார்களும். குழந்தைகள் டிஸ்டர்ப் பண்ணால் அப்படியே அமைதியாக வெளியே கொண்டு போயிருங்க, அதான் நல்லது. ஓகே. எல்லா தமிழ்நாடு முழுவதிலும் அவங்க சுவிசேஷம் அறிவித்தாங்க. ஆயிரக்கணக்கான சபைகள் இணைந்து இதுவரைக்கும் இல்லாத ஒரு காரியம் இப்பொழுது நடக்கிறதை பார்க்க முடிகிறது. நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை கவனித்து பார்த்தாலே தெரியும் நம்ம கடைசி காலத்துக்குள்ளே வந்துவிட்டோம் என்று. அதனால் ஆண்டவர் சொன்னார், இந்த தமிழ் மக்கள் இருக்கிற இடத்துக்குள்ளே நீ போய் இந்த எழுப்புதலுக்காக ஜெபிக்க அவங்களை உற்சாகப்படுத்தணுன்னு கர்த்தர் பேசினார். ஏன்னா முதல் நூற்றாண்டு எழுப்புதல் பார்த்திங்கன்னா எருசலேமில் ஆரம்பித்து யூதர்கள் வழியாக அந்த எழுப்புதல் பரவினது. இந்தியா வரைக்கும் அந்த எழுப்புதல் வந்தது. தோமாவை ஆண்டவர் இந்தியாவுக்கு அனுப்பினார். அந்த மூலமாக முதல் 2000 வருஷத்துக்கு முன்னாலே இந்தியாவில் எழுப்புதல் வந்தது. அப்பொழுது பல ஆயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அப்போ எழுப்புதல் அக்கினி அந்த முதல் நூற்றாண்டில் யூதர்கள் வழியாய் பரவினது. இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு ஆண்டவர் தமிழ் மக்களை பயன்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. அதனால தான் இன்றைக்கி உலகத்தில் எல்லா தேசங்களிலுமே தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. எங்களுக்கு ஆச்சரியமான விஷயம், இந்த ஜெபிக்கலமா நிகழ்ச்சி, அந்த ஜெப நிகழ்ச்சி ஆரம்பித்த பிறகு பார்த்தா 167 நாடுகள்லேருந்து எங்களோட தொடர்பு கொண்டாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் தமிழ் மக்கள் இவ்வளவு தேசத்தில் இருக்கிறாங்க. பேரே வாயில் நுழையில் அங்கெல்லாம் நம்ம தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. ஆப்பிரிக்காவின் பல தேசங்கள்,
அதே மாதிரி ஐரோப்பாவின் பல தேசங்கள், எல்லா இடத்துலையுமே தமிழ் மக்கள் இருக்கிறதை அறிய முடிந்தது. எல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று 167 நாடுகளில் அது கிரகிக்க முடியாத காரியம். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. தேவன் சொன்ன மாதிரி தேவன் எல்லா தேசத்திலே தமிழ் மக்களை வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு வந்து இந்த தேசத்தில் வைத்து இங்கே ஒரு தமிழ் சபையை வைத்திருக்கிறார் என்றால் வெறுமனை நீங்கள் கூடி வந்து ஆராதித்து விட்டு போவதற்கு அல்ல, அதையும் தாண்டி தேவன் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். ஜப்பான் தேசத்திலும் எழுப்புதல் வரப்போகிறது. அந்த எழுப்புதல் திட்டத்தில் நீங்கள் பங்காளிகளாக இருந்து செயல்பட வேண்டும். அதுக்கு தான் கர்த்தர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். டேவிட் பிரதரோடு பேசி கொண்டு வந்தால் எப்படி நீங்கள் ஜப்பானுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் எனக்கு தெரியும், இந்த தேசத்தின் எழுப்புதலுக்காகத்தான் கர்த்தர் அவளை இந்த தேசத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அதனால்தான் இங்கே ஒரு தமிழ் சபை இருக்கிறதை பார்க்க முடிகிறது. நீங்கள் இந்த சபையில் இருக்கிறீங்கன்னா அல்லது ஏதோ ஒரு சபைக்கு போனாலும் நீங்கள் இந்த தேசத்தில் இருப்பதே வரப்போகிற எழுப்புதலுக்காக உங்களை பயன்படுத்த தான் கர்த்தர் கொண்டு வந்து ஜப்பானில் உங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அதனால் இந்த எழுப்புதல் ரொம்ப தீவிரமாய் பரவப் போகிறது, வெகு சீக்கிரத்தில் உண்டாக போகிறது. இப்பொழுதே அதனுடைய அறிகுறிகளை நாங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் இல்லாத அளவு ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு திரளாக ரட்சிக்கப்பட்டு வருகிறார்கள். குடும்பமாக ரட்சிக்கப்படுகிறார்கள். சபைகள் வேகமாய் வளருகிறதை பார்க்க முடிகிறது. இந்திய அளவில் பெரிய மாற்றங்களை கர்த்தர் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். இந்தியாவில் நடக்கிற மிஷினரிகள் ஊழியத்தின் மூலமாக சுவிசேஷம் அறிவிப்பது நிமித்தம் ஒரு ரிப்போர்ட் சொல்லுங்க, ஒரு நாளைக்கு 25,000 பேர் இந்தியாவில் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஒரு நாளைக்கு குறைந்தது 25,000 பேர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகி கொண்டிருக்கிறாங்க. அப்போ யோசித்து பாருங்கள், தேவன் எவ்வளோ பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதனால் நாம் இதை உணர்ந்து இந்த நாட்களில் இந்த தேசத்தின் எழுப்புதலுக்காக, ஜப்பான் தேசத்தின் எழுப்புதலுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் செயல்பட வேண்டும். அதற்காக நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். அப்போ இந்த சபை பாஸ்டர் டேவிட் அவங்க இருக்கிற சபையில் ரெகுலராக ஆராதனையில் பங்கு பெறவங்க கரம் வைத்துங்க. ஓகே, கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. மற்றவங்க பல சபையிலேருந்து வந்திருக்கிறோம். அவங்க பாஸ்டர் சொன்ன மாதிரி எந்த சபையில் இருக்கீங்களோ அங்கேயே ஆராதனைக்கு போங்க. இது ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்கிறதுனால வந்திருக்கிறீங்க. ஆனால் இந்த சபையில் இருக்கிற உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னால், நீங்கள் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே 2 மடங்காக மாறணும். இப்போ 10 பேர் வந்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஒரு கொண்டாடுறதுக்குள்ளே 20 பேரை மாறாட்டால் கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடப்படாது. ஏம்மா, எதுக்கு நீங்கள் மட்டும் ஆராதிக்கிறக்கா சபை? அப்போ என்ன செய்யணும்? 2 மடங்காக மாறுறதுக்கு முதலாவது ஜெபம் பண்ணணும். முதல்ல என்ன செய்யணும்? வாய் திறந்து சொல்லுங்கள். ஆண்டவரே, எங்கள் சபை 2 மடங்காக மாறணும். நாங்கள் இப்போ 10 பேர் தான் ஆராதிக்கிறோம். 10 குடும்பம் வரோம், 20 குடும்பம் ஆகணும். தமிழர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? இந்தியர்கள் 48,000 பேர் இருக்கிறாங்க இந்த ஜப்பானில். தமிழர்கள் இன்னும் நிறைய இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் 2 மடங்காக மாறணும்னு டெய்லி ஜெபிக்கணும். தினம் நீங்கள் அதுக்காக ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும்போது நீங்கள் 10 பேர் இருந்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ஆத்மாவை கொண்டு வந்தால் சபை எப்படி 2 மடங்கு ஆயிருமா? சொல்லுங்கள். ஆளுக்கு ஒரு ஆத்மா ஆண்டவர்கிட்ட கேட்டால் தருவாரா? உங்களை கூப்பிட்டு கேட்டால் ஜப்பானுக்கு எப்படி வந்தீங்கன்னா, அது கர்த்தர் அற்புதம் பிரதர், நாங்கள் ஜெபிச்சோம், ஆண்டவர் விசா கொடுத்தாரு, வேலை கொடுத்தாரு, இதெல்லாம் சொல்கிறீங்கல்ல. நீங்கள் ஜெபிச்சு வேலை கொடுக்குறாரு, விசா கொடுக்குறாரு, வீடு கொடுக்குறாரு, குழந்தை கொடுக்குறாரு, எல்லா ஆசீர்வாதம் தர்றாருல்ல. அப்போ ஒரு ஆத்மா கேட்டால் தருவாரா தரமாட்டாரா? தருவார். ஆத்மாக்காக தான் சிலுவையில் மரித்தார். அவர் ரத்தம் சிந்தது ஆத்மா. அப்போ எனக்கு ஒரு ஆத்மா தாங்க ஆண்டவரே, நான் ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும், எனக்கு கிருபை தாங்க, ஒரு ஆத்மா தாங்கன்னு ஜெபிச்சு பாருங்கள். இந்த டிசம்பருக்குள்ளே நீங்கள் 10 ஆத்மா கொண்டு வந்துடுவீங்க. 1 கேட்டால் 10 தருகிற ஆண்டவர். அப்போ முதலாவது நீங்கள் நான் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண, எனக்கு ஒரு ஆத்மா வேணும், எங்கள் சபை 2 மடங்கு ஆகணும், ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொள்ளணும், அதுக்காக ஜெபிக்கணும், செயல்படணும். அப்போ நீங்கள் அங்கங்கே போகும்போது தமிழ் மக்களை பார்த்து அவங்கள்ட்ட போய் பேசணும். முதல்ல அவங்கள்ட்ட இப்போ அன்பாக எந்த ஊர், எங்கேருந்து வந்தீங்க, எங்கே இருக்குன்னு பேசணும். ஃப்ரெண்ட்ஷிப் ஆகணும். முதல்ல கனெக்ட் வித் த பீப்புள். தெய்வ பிள்ளைகள் இந்த ஜாப்பனீஸ் மாதிரி இருக்கக்கூடாது. மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு யார்ட்டையும் பேச மாட்டோம், அப்படி திரும்ப மாட்டோம்,
அப்படி இருக்கு. அது ஒரு பிசாசுடைய தந்திரம். அப்படி பேசினா ஆத்மாதே பண்ணிடுவான்னு தெரிஞ்சு தான் சாத்தான் முடக்கி வச்சிருக்கிறான். அறிந்து கொள்ளுங்கள். அவங்க அப்படி இருக்காங்கன்னா அது அவங்களுடைய கலாச்சாரம் அல்ல, அது ஒரு ஈவில் பவர். அதாவது பேசினா இவங்க சுவிசேஷம் சொல்லிடுவாங்க, ரட்சிக்கப்பட்டுருவாங்கன்னு சொல்லி தான் அவங்களை தனிமைப்படுத்துவதே பிசாசனுடைய ஒரு கிரியை. அதனால் நீங்களும் அப்படி இருக்கக்கூடாது, பிசாசுக்கு அடிபணிஞ்சிடக்கூடாது. நாங்களும் ஜாப்பனீஸ் மாதிரியே இருப்போம், அப்படியே அமைதி, யார்ட்டும் பேச மாட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. யாரை பார்த்தாலும் சிரிக்கணும். ஜாப்பனீஸை பேச வைங்க, அவங்கள்ட்ட பேசினா தப்புன்னு நினைக்காதங்க. அவங்கள்ட்ட சிரித்து பேசுங்க, ஹலோ சொல்லுங்கள். நீங்கள் ஜெபிச்சுட்டு பண்ணிங்கன்னா இந்த ஜப்பான் கலாச்சாரத்தை கர்த்தர் மாற்றிடுவார். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் இதெல்லாம் அறிந்து கொள்ளணும். ஆவிக்குரிய காரியத்தை அறிந்து நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். நாங்கள் நாகசாய்க்கு எங்களுடைய பிரதர் டேவிட் என் கூட வந்திருந்தாங்க. அங்கே 2 நாள் நாங்கள் தங்கியிருந்தோம். நான் ஜப்பானை பற்றி நினச்சிருந்தது வேறு, ஆனால் அங்கே பார்த்த பிறகு நிறைய காரியத்தை அறிந்து கொள்ள முடிந்தது. ஜப்பான் மக்கள் 1600லேருந்து 200க்குள்ளே 200 வருஷத்துக்குள்ளே நிறைய பேர் இரத்த சாட்சியாக மரிச்சிருக்கிறாங்க. நாகசாகியில் போனால் ஒரே நாளில் ஒரே இடத்துல 26 பேர் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ரத்தம் சிந்தி மரிச்சிருக்கிறாங்க ஊழியர்கள். அந்த நாட்களில் ஒரே மாதத்தில் 1000 கிலோமீட்டர் நடந்திருக்காங்க. நடந்து அவங்க சுவிசேஷம் அறிவிச்சிருக்காங்க. ஒரு மாதத்தில் 1000 கிலோமீட்டர் நடந்து கிராம சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு மாதத்தில். அப்படிப்பட்ட தெய்வ பிள்ளைகள்லாம் இருந்திருக்கிறாங்க இந்த தேசத்தில். அவங்க உயிருக்கு பயந்து தீவுகளில் ஒளிஞ்சிருந்து வாழ்ந்துருக்கிறாங்க பல சில தலைமுறைகளாக. அந்த இடத்தெல்லாம் போய் நாங்கள் பார்த்தோம். அப்போ அங்கே அந்த நாகசாகியில் நிறைய சர்ச்சஸ் இருக்குது. கேத்தலிக் சர்ச்சு நிறையா இருக்குது, அப்புறம் ப்ராட்டஸ்டன்ட் சபைகளும் நிறையா இருக்கிறதை பார்க்க முடிந்தது. அதனால் இந்த தேசத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் இந்த தேசத்தை பற்றி இன்னும் நல்லா அறிந்து ஜெபிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆத்மா தரணும். நீங்கள் கிறிஸ்மஸ் கிஃப்டாக இயேசுக்கு ஒரு ஆத்மாவை கொண்டு வரணும். அப்படி சொல்லுங்கள். ஆண்டவருக்கு அவர் ஆத்மா தந்தால் தான் கிறிஸ்மஸ் கொண்டாடுவேன், எல்லோரும் உங்களுடைய பர்த்டே கொண்டாட மாட்டேன் ஆண்டவரே அப்படி சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமாம், நம்ம அப்படியெல்லாம் பிரயாசப்பட. இந்தியாவில் நாங்கள் தினம் ஒரு கைப்பிரதி கொடுக்கணும். இந்தியாவில் இப்போ விசுவாசிகள் சொல்கிறேன், டெய்லி ஒரு ஆளுக்கு ஒரு டேக்ஸ் கொடுக்கணும். தினம் ஒரு ஆள் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி இப்போ நால்மாவடியில் எவ்ரி மந்த்து நாங்கள் 5 லட்சம் 10 லட்சம் ட்ராக்ஸை பிரிண்ட் பண்ணி வச்சிடறோம். ஜனங்க எடுத்துகிட்டு போய் ஊழியம் செய்கிறாங்க. எல்லாருமே வேலை செய்கிற எல்லாருமே ஊழியம் செய்கிறாங்க. போகிற வழியில் பார்க்குற இடத்துல தினம் ஒரு ட்ராக்ஸ் கொடுங்கன்னு உற்சாகப்படுத்தி எல்லாரும் ஊழியம் செய்கிறாங்க. செய்யணும் அது மாதிரி இல்லை. ஜாப்பனீஸ் எல்லாம் இவங்க யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னா வாங்குறதுக்காக ஜெபிச்சிங்கன்னா கர்த்தர் வாங்க வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமேன். அல்லேலூயா. அதனால் ஜாப்பனீஸ் மொழியில் ட்ராக்ஸ்லாம் இருக்குதா பாஸ்டர்? இருக்குதா? நீங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்டால் அவங்களுக்கு தருவாங்க. அதை வாங்கிட்டு போய் அந்த மாதிரி கொடுத்து இயேசுவை பற்றி சொல்லணும். அதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கேன். வேலையெல்லாம் 2வது. நீங்கள் ஜெபிச்சு ஊழி செய்தாலே கர்த்தர் இந்த தேசத்தில் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. சரி, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாம். தகப்பனை, இந்த சந்தோஷமான வேலைக்காக உம்மை துதிக்கிறோம். நீர் உம்முடைய ஜனத்தை இந்த இடத்திலே இந்த தேசத்திலே கொண்டு வந்து உம்முடைய நாம மகிமைக்கென்று இந்த இடத்தில் வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளில் இந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் நீர் எங்களோடு பேசும் உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கி மாலையில் நடக்கிற கூட்டம் தான் ரொம்ப முக்கியமான கூட்டம். மாலையில் இது ஒரு ஆராதனை. மாலை 5 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் நடக்கிற கூட்டம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லோரும் அதில் முக்கியமான காரியத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிற காரியம், இனி உலகத்தில் நடக்க போகிற காரியம், இந்தியாவில் என்ன நடக்குது, அமெரிக்காவில் என்ன நடக்குது, உலக அளவில் தேவன் என்ன செய்கிறார், கர்த்தர் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், ஜப்பானில் என்ன நடக்க போகிறது, இதை நீங்கள் அறிந்து கொண்டு ஜெபிக்கணும். அதனால் மாலை கூட்டம் வித்தியாசமாக இருக்கும். அதில் தான் முக்கியமான காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். தவறாமல் நீங்கள் அதில் பங்கு பெற அன்போடு கூட உங்களை நான் அழைக்கிறேன். அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இப்போ ஆண்டவர் என்ன உங்களுக்கு செய்தி சொல்ல சொன்னார் என்றால், யோபுவின் புஸ்தகம்
யோபு 42 அதிகாரம் 10வது வசனம். யோபு 42 10வது வசனம். கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார், யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கல ரெண்டத்தனையாய் தந்தருளினார். 2 ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே உங்களுக்கு தேவன் வாக்கு பண்ணுகிறார். ஒன்று, சிறையிருப்பை மாற்றுகிற ஒரு அற்புதம். ஒரு சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றி இழந்து போனதை யோபுக்கு 2 மடங்காய் தேவன் திரும்ப கொடுத்தார் என்பதாய் வாசிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சிறையிருப்பு இருக்கிறது. அந்த சிறையிருப்பை கர்த்தர் இன்றைக்கு மாற்ற விரும்புகிறார். சிறையிருப்பை மாற்றி 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க விரும்புகிறார். சிலருடைய வாழ்க்கையில் சில பாவ சிறையிருப்பு இருக்கிறது. வெளியே சொல்ல முடியாவிட்டாலும் விட முடியாத சில பாவங்கள், பாவ சுபாவங்கள், பாவ குணங்கள் சாத்தான் ஒரு சிறையிருப்புக்குள்ளே வைத்திருக்கிறான். அது உங்களுடைய கோபமாக இருக்கலாம், எரிச்சலாக இருக்கலாம், கண்களின் இச்சைகளாக இருக்கலாம், ரகசிய பாவமாக இருக்கலாம். ஏதோ ஒரு சிறையிருப்பு உங்களுக்குள்ளே, அதில் விடுதலை இல்லாமல் நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றப் போகிறார். சிலருக்குள்ள பயம் என்கிற சிறையிருப்பு இருக்கிறது. எதை எடுத்தாலும் பயம், என்னாகுமோ, எப்படி ஆகுமோ, இந்த வேலை நிரந்தரமாக இருக்குமோ, என்னாகுமோ, அது ஒரு சிறையிருப்பு. சிலருக்குள்ள மன அழுத்தம், டிப்ரெஷன், அது ஒரு சாத்தானுடைய சிறையிருப்பு. இது மாதிரி எதை எடுத்தாலும் ஒரு குழப்பமான நிலைமை. சிலருக்கு ஸ்பிரிட் ஆஃப் கன்ஃபியூஷன், எதுக்கு ஒரு தீர்மானம் எடுக்க முடியல, மன குழப்பமாகவே இருக்குது, அது ஒரு சிறையிருப்பு. வியாதி, பலவீனம் என்கிற சிறையிருப்பு. இந்த வியாதி வந்துட்டு, இந்த பலவீனம் இருக்குது, என் சரீரத்தை பாதித்து கொண்டே இருக்கிறது, அது ஒரு சிறையிருப்பு. அது மாதிரி ஏதோ ஒரு சிறையிருப்பு. பண தேவை, கடன் பிரச்சனை, அல்ல வேலையில் ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு காரியத்தில் சாத்தான் உங்களை அடிமைப்படுத்தி, உங்களை துக்கப்படுத்தி, பலவீனப்படுத்தி, உங்களை எப்பவும் அதை பற்றி யோசிக்க வைத்து கொண்டே இருக்கும்படியாக பிசாசு சில சிறையிருப்புகளை மனுஷருடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறான். யோபுடைய வாழ்க்கையில் அவனுடைய இழப்பு என்கிற சிறையிருப்பு வந்தது, வியாதி என்கிற சிறையிருப்பு வந்தது, அவமானம், நிந்தை என்கிற சிறையிருப்பு இருந்தது, பரிகாசம் என்கிற சிறையிருப்பு இருந்தது. அந்த மாதிரி யோபுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்போது அப்படியே சாத்தான் சிறையிருப்புக்குள்ளே வைத்து விட்டான். இந்த ஒரு தேவ மனிதராய் சாட்சியாய் இருந்த ஒரு மனிதரை சாம்பலை உட்கார வைத்து விட்டான். ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிற பரிதாபமான நிலைமையில் வைத்து விட்டான். யோபு ஒரு சிறையிருப்பில் இருந்தார் என்பதாக பார்க்கிறோம். கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார். உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை வெளியே சொல்ல முடியாத ஒரு சிறையிருப்பு உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே, உங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சிறையிருப்பை இன்றைக்கு கர்த்தர் மாற்றப் போகிறார். எந்த ஒரு சிறையிருப்பு உங்களை பாதித்து கொண்டிருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தில் அந்த சிறையிருப்பிலிருந்து ஒரு விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அதுதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். சிறையிருப்பு மாறும். 2வது, இழந்து போனதை உங்களுக்கு திரும்ப தருவார். யோபு இழந்து போனதை எல்லாம் கர்த்தர் 2 தனியாய் திரும்ப கொடுத்தார். ஒருவேளை உங்களுடைய சரீர சுகத்தை இழந்திருக்கலாம், சில உங்களுடைய பொருட்களை இழந்திருக்கலாம், வேலையை நீங்கள் இழந்திருக்கலாம், ஏதோ ஒரு இழப்பை நீங்கள் சந்தித்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இழந்து போனதை 2 தனியாய் திரும்ப தருவேன். அதனால் இன்றைக்கு சிறையிருப்பை மாற்றி 2 தனியான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? யோபுடைய வாழ்க்கையில் இந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிக்க என்ன காரணம்? ஒரு 3 காரியம் யோபுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது, யோபு 1ஆம் அதிகாரம் 21 22 வசனம் எடுத்த ஒருவர் வாசிக்கலாம். யோபு 1ஆம் அதிகாரம் 21 22. நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். இது எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அதாவது இழப்பிலும் அவன் தேவனை துதித்தான், இழப்பிலும் அவர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். பொதுவாக ஒரு நன்மை நடந்தால் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அது ரொம்ப சுலபம். எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு வீட்டுக்காக ஜெபிச்சேன், வீடு கிடைத்திருக்கிறது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளுக்கு இதுக்காக ஜெபிச்சேன், ஆண்டவர் இந்த ஆசீர்வாதம் கொடுத்த ஸ்தோத்திரம். இது ரொம்ப சுலபம். ஆனால்
10 பிள்ளைகளை இழந்து போயிருக்கிறார், சொத்துக்களை இழந்து போயிருக்கிறார். இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவது எவ்வளோ கடினமான ஒரு காரியம். ஆனால் யோபு எல்லாவற்றையும் இழந்து போன சமயத்திலும் தேவனை துதித்தார். அதனால தான் தேவன் சிறையிருப்பை மாற்றி ஆசீர்வதித்தார். நமக்கு ஒரு இழப்பு வந்துட்டால் ஆண்டவரை கேள்வி கேட்கிற விசுவாசிகள் நிறைய பேர். ஏன் எனக்கு இப்படி நடக்கணும்? நான் ஜெபம் பண்ணனே, நான் தசமபாகம்லாம் கொடுத்தேனே, சர்ச்சைக்கெல்லாம் போனேனே, நான் ஆண்டவருக்கு சாட்சியாக தானே இருந்தேன், ஏன் என் குடும்பத்தில் இப்படி நடக்கணும்? அப்படி கேள்வி எழுப்புகிற அநேகரை என் ஊழிய பாதையில் சந்தித்திருக்கிறேன். யோபு ஆண்டவரை பார்த்து அப்படி கேட்கல. ஆண்டவரே, நான் என்ன பாவம் செய்தேன், எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்கணும்னு ஆண்டவரை குறை சொல்லவில்லை, ஆண்டவரை குற்றம் சொல்லவில்லை, ஆண்டவரை முறுமுறுக்கவில்லை, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணினார். அதனால தான் தேவன் அவர் இழந்து போனதை திரும்ப கொடுத்து ஆசீர்வதித்தார். அதாவது எல்லா நிலைமையிலும் எல்லா காரியத்திற்கும் ஆண்டவரை துதிப்பது. 1 தெசலோனிக்கேயர் 5:18 எல்லாவற்றிலேயும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்பதாய் சொல்லப்படுகிறது. என்ன நடந்தாலும் ஆண்டவரை துதிப்பது, ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக வைத்து இதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று அவரை துதிப்பது. நீங்கள் தோல்வியை சந்தித்தாலும் துதிக்கணும், ஒரு பிரச்சனை வந்தாலும் துதிக்கணும், ஒரு போராட்டம் வந்தாலும் துதிக்கணும், ஒரு இழப்பை சந்தித்தாலும் துதிக்கணும். நாம் அப்படி துதிக்கிறோமான்னு யோசித்து பாருங்கள். அப்போ தேவன் அப்படி முழு இருதயத்தோடு துதிக்கும்போது அது தேவனுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தும். நான் இந்த காரியத்தை ரொம்ப தியானித்து கொண்டிருந்த போது யோபு ஆண்டவர் மேலே ரொம்ப அன்பு விசுவாசம் எல்லாம் வைத்திருந்தார். இதில் அவர் ஆண்டவர் மேலே வைத்திருந்த விசுவாசத்தை காட்டிலும் ஆண்டவர் மேலே வைத்திருந்த அன்பு பெரிதாக இருந்தது. இன்றைக்கு நாம் ஆண்டவர் மேலே எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோம் என்பதை தான் யோசித்து பார்க்கணும். எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில், ஒரு கிறிஸ்தவர்களே இல்லாத ஒரு கிராமம், ஒரு இந்து சகோதரர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். கணவன் மனைவி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு பக்கத்து ஊரில் இருக்கிற சர்ச்சைக்கு அவங்க போவாங்க. அவருடைய பெற்றோர் இருந்தாங்க, பிள்ளைகள் வழியாக அவங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த முழு கிராமத்திலையுமே இந்த ஒரு குடும்பம் தான் கிறிஸ்துவ குடும்பம். இவங்க சர்ச்சுக்கு போவாங்க, வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணுவாங்க, பாட்டு பாடி துதித்து ஜெபம்லாம் செய்வாங்க. அந்த கிராமத்தில் உள்ளவங்கெல்லாம் ஒரு கிராமம்னா அவங்க சொந்தங்களாக வாழுவாங்க. சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான் என்று சொல்லி அவங்கெல்லாம் ஒன்றா இருப்பாங்க. ஒரு விக்கிரக கோயிலுக்கு ஒன்றா அவங்க விழா நடத்துவாங்க, எல்லாமே செய்வாங்க. இவங்க எதுலேயும் பங்கு பெற மாட்டாங்க, விக்கிரக எடுத்த காரியத்தில் பங்கு பெற மாட்டாங்க. இந்த ஊராருக்கு பெரிய கோபம், நீ என்னடா புதுசாக ஒரு கடவுளை நம்ம ஊருக்குள்ளே கொண்டு வர்ற, நம்மெல்லாம் காண்டாண்டு காலமாக எப்படி ஒன்றா வாழ்ந்து இருக்கிறோம் என்பதாக சொல்லி இவங்களை வெறுத்தாங்க, இவங்களை பரிகாசம் பண்ணாங்க, நிந்தித்தாங்க. ஆனால் அவங்களுக்கு பல வருஷமாக குழந்தைகள் இல்லை. இப்போ ரொம்ப ஊழியர்லாம் அவங்க வீட்டுக்கு வருவாங்க, ஜெபிப்பாங்க. ஜெபம் பண்ணி தேவன் ஒரு குழந்தையை கொடுத்தார், ஒரு மகனை தேவன் கொடுத்தார். கர்த்தர்களுக்கு குழந்தை கொடுத்தான்னு சொன்ன உடனே இப்போ சொந்தக்காரங்களுக்குள்ளே ஒரு மாற்றம். சரிப்பா, அவன் அந்த கடவுளை தேடினா அவனுக்கு ஒரு குழந்தை கிடச்சிருக்குது, நல்லா இருக்கட்டுன்னு சொல்லி அந்த கிராமத்தில் சொந்தக்காரங்க அப்படி நினைத்து கொண்டாங்க. இவர் தன்னுடைய பக்கத்து ஊரில் இருக்கிற சர்ச்சைக்கு போய் ஆராதனைக்கு போயிட்டு வருவாங்க. ஆனால் அந்த குழந்தை வளர்ந்து ஒரு 5-6 வயசு ஆகிற சமயம், ஒரே குழந்தை தான், திடீரென்று வியாதிப்பட்டார். அந்த குழந்தை வியாதிப்பட்ட சமயத்தில் ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. டாக்டர் சொன்னாங்க, இது ஒரு கொடிய வியாதி, இந்த குழந்தை இந்த வியாதி தாக்குனா குழந்தை பிழைக்கிறது கஷ்டம் என்பதாய். ஆனால் இவர் என்ன சொன்னார், இது கர்த்தர் கொடுத்த குழந்தை, எவ்வளோ ஊழியர்கள் எங்களுக்காக ஜெபிச்சாங்க, நாங்கள் எவ்வளோ நாளாக ஜெபிச்சிருக்கிறோம், இது ஆண்டவர் ஜெபத்தில் கொடுத்த குழந்தை, குழந்தைக்கு ஒன்றும் செய்யாது, நீங்கள் மருத்துவம் பாருங்கள், நாங்கள் ஜெபிக்கிறோன்னு சொன்ன உடனே, அது ஒரு கிறிஸ்தவ ஆஸ்பத்திரி, டாக்டர்ஸு கிறிஸ்தவங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த கிராமத்திலேருந்து இந்த நண்பருக்கு இயேசுவின் மேலே எவ்வளோ பெரிய விசுவாசம் இருக்குது, உங்கள் விசுவாசத்தை நான் கனப்படுத்துகிறோம், நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இவரும் மனைவியெல்லாம் வெளியில் உட்காந்து ஜெபம், அப்பப்போ பாஸ்டர்ஸ் வருவாங்க, விசுவாசிகள் வருவாங்க, ஆஸ்பத்திரியில் ஒரே ஜெபம் நடந்து கொண்டே இருந்தார். டாக்டர்ஸ் அந்த குழந்தைக்கு மருத்துவம் செய்தாங்க. சில நாட்கள் ஆனது. ஊர் மக்கள் எல்லாம் இப்போ வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாங்க. இயேசு கிறிஸ்து கொடுத்த குழந்தைன்னு சொன்னானே, என்ன நடக்குது பார்க்கலான்னு சொல்லி
அவருக்கு குறித்து வேடிக்கை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருந்தார்கள். இவர் ஜெபித்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் டாக்டர் அவரை உள்ளே கூப்பிட்டார். உள்ளே போனபோது அந்த குழந்தை படுக்கையில் இருந்தது. அவர் சொன்னார், உங்களுடைய குழந்தை காப்பாற்ற எவ்வளோ நாங்கள் பிரயாசப்பட்டோம், நீங்கள் இவ்வளோ விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்க, அந்த குழந்தையை காப்பாற்ற முடியல, குழந்தை இறந்து விட்டது என்ற செய்தியை சொன்னார். வெளியில் அவருடைய பெற்றோர், அவருடைய சொந்தக்காரங்க, இந்துக்கள்லாம் நிற்கிறாங்க, என்ன நடக்குது, என்ன ஆக போகுதுன்னு பார்க்குறதற்கு. இந்த டாக்டர் சொல்கிறாங்க, கொண்டு போய் பிணத்தை காமிக்கிறாங்க, குழந்தை இறந்துட்டுன்னு சொல்லி. ஒரே குழந்தை, பல வருஷமாக ஜெபிச்சு கிடைச்ச குழந்தை, அந்த குழந்தை ஆண்டவர் கொடுத்த குழந்தைன்னு சாட்சியெல்லாம் சொல்லி மகிமைப்படுத்தின குழந்தை, இப்பொழுது அந்த குழந்தை மரித்து கிடக்கிறது. என்ன சேர்ந்த சகோதரருடைய அவரை பார்த்து அந்த குழந்தையுடைய கண்களிலிருந்து துக்கத்தினால் கண்ணீர் வடிந்தது. டாக்டர்ஸ் 2-3 பேர் நிற்கிறாங்க, இவருக்கு என்ன ஆறுதல் சொல்கிறேன்னு தெரியல. அவர் அந்த குழந்தை கையில் தூக்கினார். கையில் தூக்கி வானத்துக்கு நேராக உயர்த்தி, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை தூக்கி கொண்டு வந்தார். அந்த டாக்டர்ஸ்களுக்கு ஆச்சரியம். இந்த ஆள் இயேசுவின் மேல் வச்சிருக்கிற விசுவாசத்தை விட ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அன்பு பெரியது. இயேசுவை குறை சொல்லவே இல்லையே. அதனால் அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஒன்றும் ஃபீஸ் எல்லாம் பணம்லாம் ஆஸ்பத்திரி கட்ட வேண்டாம், நாங்கள் எல்லாம் இலவசமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்ததாக வைத்துக்கொள்கிறோம், நீங்கள் போய் அடக்க ஆராதனை கவனிங்கன்னு சொல்லி ஊரே திரண்டு வந்தது. எல்லாம் பரிகாசம் பண்ணாங்க. உங்கள் இயேசு எங்கே போனார், இயேசு என்ன, இயேசு கிறிஸ்துக்கு எடுத்த குழந்தை என்ன, அப்போ ஏன் காப்பாற்றலை உன் குழந்தை இயேசு. இதெல்லாம் பரிகாசம், நிந்தை, ஊரே நிந்தித்தது. இவங்க ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தனித்து நிற்கிறாங்க. பரிகாசங்கள், ஏளனங்கள், கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறது தெரியல. இவ்வளோ ஜெபிச்சோமே, இவ்வளோ நம்ம உபவாசம் பண்ணோம், இத்தனை ஊழியர்கள் ஜெபிச்சாங்களே, என் குழந்தையை காப்பாற்ற முடியலையே. பரிகாசம், நிந்தைக்கு மத்தியில். அவங்க சொன்னாங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை கேள்வி கேட்கல, ஆண்டவரை குறை சொல்லலை. ஏன் எடுத்தீர் ஆண்டவர்னு கேட்கல. நீர் கொடுத்த குழந்தை தானே, ஏன் எடுத்தீர்னு கொஸ்டின் பண்ணலை. எல்லாவற்றிற்கும் ஆண்டவரை துதித்தார்கள். ஊரே பரிகாசம் பண்ணின போது அந்த குடும்பம் கர்த்தரை துதித்தது. ஆண்டவர் நன்மைக்காகத்தான் செய்வார், ஆண்டவர் ஒரு நாள் எங்களுக்கு தீமை செய்ய மாட்டார் என்று ஆண்டவரை துதித்தார்கள். ஆண்டவர் அந்த குடும்பத்தை கவனித்து கொண்டே இருந்தார். சில மாதங்கள் கழிந்தது. தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். மறுபடியும் குழந்தை கொடுத்தார். ஒரு குழந்தை இழந்தாங்க, பல குழந்தைகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்து அதே ஊரில் தேவன் உயர்த்தி கனப்படுத்தினார். எனக்கு அன்பான யோபு ஆண்டவர் கொடுத்ததை எடுத்து கொண்ட போது கர்த்தர் எடுத்ததற்காக ஸ்தோத்திரன்னு சொன்னார். அதனால தான் 2 மடங்கு ஆசீர்வாதம். ஆண்டவரை கேள்வி கேட்கல. இன்றைக்கி நம்ம எத்தனை முறை ஆண்டவரை கேள்வி கேட்குறோம், ஆண்டவரை கோபித்து கொள்ளுகிறோம். சர்ச்சைக்கெல்லாம் இருக்கு போனோம், ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிட்டாரு அப்படி சொல்லுகிற ஆட்கள் கூட உங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. நீங்களாக கூட இருந்திருக்கலாம். சில சமயத்தில் கோபத்தில் நீங்கள் பேசின வார்த்தை, உங்களுக்காக உயிரையே கொடுத்த ஆண்டவரை நீங்கள் சந்தேகப்பட்டு அவர் செய்த காரியத்தை புரிந்து கொள்ளாமல் குறை சொன்ன சம்பவம் உண்டல்லவா. இன்றைக்கி விசுவாசிகள் செய்கிற பாவம் அவருடைய நாவினால் செய்கிற பாவம். வேதம் சொல்லுகிற தன்னுடைய உதடுகளினால் யோபு பாவம் செய்யவில்லை. நீங்கள் ஆண்டவரை முறுமுறுக்கும் போது, கேள்வி கேட்கும்போது அவருடைய இருதயத்தை நொறுக்குகிறீர்கள், அவருடைய உள்ளத்தை காயப்படுத்துகிறீர்கள். உயிரே கொடுத்த ஒரு ஆண்டவருக்கு நமக்கு நன்மை செய்ய தெரியாதா? பின் ஏன் இந்த காரியத்தை அனுமதிக்கிறா? அதற்குள்ளே ஏதோ ஒரு தேவ நோக்கம் இருக்கும். நாம் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதற்காகவும் ஆண்டவரை துதிப்பது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. நாங்கள் நாகசாகிக்கு போயிருக்கும்போது அவங்க கிறிஸ்தவங்க உயிரோடு கொளுத்தப்பட்டு இருக்கிறாங்க, எரிக்கப்பட்டு இருக்கிறாங்க. தாயையும் குழந்தை, அந்த தாய் குழந்தையை அணைத்து கொண்டு இருக்கிறாங்க. குடும்பத்தையே உயிரோடு கொளுத்தி இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைகளை கூட அவங்க யாரும் முறுமுறுக்கலை, ஆண்டவரை கேள்வி கேட்கலை. உயிரை கொடுக்கும்போது கூட ஆண்டவரை கேள்வி கேட்காமல் ஆண்டவரை துதித்து கொண்டே மரிச்சிருக்கிறாங்க. அந்த படத்தையெல்லாம் பார்த்தபோது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இன்றைக்கி நாம் வேலை போயிட்டுன்னா ஆண்டவர் கேள்வி கேட்குறோம். ஒரு வீட்டு ஒரு பிரச்சனை வந்துட்டு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, நம்ம ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம், காணி கொடுத்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கர்த்தரை கேள்வி கேட்குறோம். ஆனால் உயிரை கொடுக்கும்போது கூட தேவனை துதித்து கொண்டே உயிர் கொடுத்த ஜாப்பனீஸ் மக்கள் இருந்த ஒரு தேசம் இது.
நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரை கேள்வி கேட்டு முறுமுறுத்து அவரை துக்கப்படுத்தி இருக்கிறோமா? அவர் மேலே உண்மையான அன்பு இருந்தால் நம்ம கேள்வி கேட்போமா? என் ஆண்டவர் என்னை ரொம்ப நேசிக்கிறவர், அவர் தப்பே செய்ய மாட்டார். யோசித்து பாருங்க. ஒரு சமயம் ஒரு அம்மா வந்தாங்க, ஐயா யோப மாதிரி கர்த்தர் சோதிக்கிறார் ஐயா, ஜெபம் பண்ணுங்கய்யான்னாங்க. ஒரு சின்ன சோதனை வந்துட்டால் யோப மாதிரின்னு சொல்கிறான். நான் உடனே அவங்கள பார்த்து கேட்டேன், உங்கள் வீட்டில் 10 பிள்ளைகள் ஒரே நாள் செத்து போயிட்டாங்களோ அப்படின்னு கேட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் என்ன யோப மாதிரி சோதனை? இருந்த 10 பிள்ளைகளை மறித்து பணக்க நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். 10 குழந்தைகள் கடத்தப்பட்டிருக்கிற 10 பிள்ளைகள் மறித்து கிடக்கிறாங்க. ஊரே திரண்டு வந்து பார்க்குறாரு. என்ன ஒரு பிள்ளை கூட ஆண்டவர் தரலையே, 10 பிள்ளைகள் செத்து போச்சே. அப்போ ஏதோ பாவம் செய்திருக்கிறான்னு உலகம் குற்றப்படுத்துகிறாரு. அந்த நேரத்தில் யோபு சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என் ஆண்டவருடைய அன்பை சந்தேகப்பட மாட்டேன். ஐ லவ் மை லார்ட். அந்த மாதிரி ஒரு அன்பை வெளிப்படுத்தினார். நம்ம ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அன்பு எப்படி இருக்குது? வெறும் உலக காரியத்துக்கு தான் அவரை நேசிக்கிறோமா? அவர் வேலை தருவார், வீடு தருவார், குழந்தை தருவான்றதுக்கு தான் இயேசுவை பின்பற்றுகிறோமா? அவர் நமக்காக உயிரை கொடுத்த ஆண்டவர் அல்லவா? அவரை நம்ம எப்படி நேசிக்கிறோம்? அவருக்காக அவரை நேசிக்கிறோமா? வெறும் உலக நன்மைக்காக இயேசுவை நேசிக்கிறோமான்னு யோசித்து பாருங்க. அதனால் இந்த நாளில் முறுமுறுத்த பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். ஆண்டவரை கேள்வி கேட்ட பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவரை துக்கப்படுத்தி காயப்படுத்தின எத்தனை வார்த்தைகள் உங்களுடைய வாயிலிருந்து வந்திருக்கிறது. அந்த பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கும்போது உங்களுடைய சிறையிருப்பை மாற்றி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 2வது, இந்த யோபுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோம். யோபின் பொறுமை குறித்து அறிந்திருக்கிறீர்கள். யோபின் பொறுமை. 2வது, யோபு பொறுமையாய் இருந்ததை வேதம் சொல்லுகிறாரு. ரொம்ப பேஷண்ட், பொறுமையாக இருந்தார் என்பதாய் பார்க்கிறோம். எப்போ பொறுமையாக இருக்கணும்? உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு. ரோமர் 12:12 வாசிக்கும்போது உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்க. உபத்திரம் வரும்போது தான் நம்முடைய வார்த்தைகளை குறித்து கவனமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். நீங்கள் யோபுடைய சரித்திரத்தை வாசிக்கும்போது யோபுக்கு உண்டான எல்லாத்தையும் ஆண்டவர் எடுக்கிறதுக்கு அனுமதிச்சிட்டார். சாத்தான் எதை எடுக்க விரும்பினாலும் எடுத்துக்க, அவனை தொடாதன்னு சொல்லிட்டார், உயிரை தொடாதன்னு. 10 பிள்ளைகளை எடுத்துட்டான், சொத்துக்கள் போயிட்டு, ஆடு மாடு ஒட்டகம் வேலைக்காரர்கள் எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் மனைவி மட்டும் இருக்கிறாங்க. அவனுடைய யோபுடைய மனைவியை மட்டும் சாத்தான் விட்டு வச்சுட்டான். இல்லை, நான் யோசித்து பார்த்தேன், எல்லாத்தையும் எடுத்துட்டான் பிசாசு, யோபுடைய மனைவியை மட்டும் விட்டு வச்சிருக்கிறானே அப்படின்னு நினச்சேன். ஏன்னு சொன்னால் சாத்தானுக்கு தெரியும் இது நம்ம ஆள், அதனால் நமக்கு உதவி செய்யறதுக்கு இந்த அம்மா இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டான். ஏன்னா சும்மா தமாசுக்கு சொல்ல, நீங்கள் பைபிளில் வாசித்து பாருங்கள். 2ஆம் அதிகாரத்தில் யோபுடைய மனைவி, யோபு சிக்காகி வியாதிப்பட்டு சாம்பல் உட்கார்ந்துருக்கும்போது என்னையா கத்தர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். யோபுடைய மனைவி சொல்கிற வார்த்தையை யோபு 2ஆம் அதிகாரத்தில் இருக்குது. கத்தரை தூஷித்து ஜீவனை விடும். அவள் பார்த்தா இனி இந்த நாளால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இருந்த 10 பிள்ளைகளும் போச்சு, மதிப்பு மரியாதை போச்சு, சொத்து போச்சு. இனி இந்த ஆள் உயிரோடு இருந்தான்னா இல்லாட்டா என்ன, செத்து தொலையா அப்படின்ற மாதிரி நம்ம ஊரில் சொல்ல, செத்து தொலைன்ற மாதிரி. ஆனால் சாகருக்கு செத்து தொலைன்னு சொன்னோட பரவாயில்ல, ஒரு வருத்தத்தில் இழப்பில் அந்த அம்மா சொல்லுது. நீ சாகருக்கு முன்னால் என்ன பண்ணணுமா? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். சாத்தான் என்ன எதிர்பார்க்கிறான்? யோபு தேவனை தூஷிக்கணும். அதுக்கு தான் இந்த சோதனை. அவன் தூஷிக்கணும், கர்த்தரை தூஷிக்க வைக்கணும். அதே வார்த்தை யார் சொல்கிறா? யோபுடைய மனைவி சொல்கிறா பாருங்க. அதனால தான் சாத்தான் பார்த்தா இந்த ஆள் நமக்கு உதவியாக இருப்பாங்க, இருக்கட்டும் அந்த அம்மானி வீட்டு வச்சுட்டான். அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களை மாதிரி விசுவாசிக்கிறோம் யாரால முடியாது. பெண்களை மாதிரி டக்குன்னு முறுமுறுக்கிறாலும் யாரும் இல்லை. ஆண்டவர் தேடி என்னத்தை கண்டோம் அப்படின்னு சொல்லி. அதனால்தான்
நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்து உங்களுடைய வாயின் வார்த்தைகள் அதில் ஆண்டவரை துக்கப்படுத்தி விடக்கூடாது. ஆனால் அவ்வளவு மத்தியிலையும் யோபு நீ என்ன பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி பேசுகிற, தேவன் கையில் நன்மை பெற்ற நான் தீமை பெற வேண்டாமா? நன்மை பெறும்போது மட்டும் தோத்திரம் சொன்னோம், ஒரு தீமை வந்தால் என்ன? அதுக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு வேலை இல்லைன்னு வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? இந்த மோகன்லாஸ் வந்தாரியா இப்படி சொல்லி நான் வேலையை இழந்து போயிட்டேன், என்னையா இந்த ஆள் ஊழியக்காரன் சபிக்கிற மாதிரி பேசிட்டு போயிட்டார் அப்படின்னு தோணும் இல்லை? நான் ஒரு சமயம் சிங்கப்பூருக்கு ஊழியத்து போயிருந்தோம். சிங்கப்பூரில் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு ஃபேமிலி அங்கே இருக்காங்க. அவர் சயின்டிஸ்ட்டு, அந்த சகோதரர் சயின்டிஸ்ட்டு, நல்ல விசுவாசிகள். அவருக்கு ஒரு குழந்தெல்லாம் இருந்தது. நாங்கள் போயிருந்தபோது அங்கே எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணும்னு கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்தே தெரியும், நல்ல தெரிஞ்ச ஃபேமிலின்றதுனால நானும் என்னுடைய மனைவி என்னுடைய ஊழியத்தில் இருந்த டீம் நாங்கள் 4-5 பேர் போயிருந்தோம். எல்லோரும் வீட்டுக்கு போயிருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக எங்களுக்கு விருந்தெல்லாம் பண்ணி உபசரெல்லாம் பண்ணாங்க, மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டேன். நல்லா இருக்கிறோம் அங்கிள் அப்படின்னா. அப்புறம் விசாரிக்கும் போது சொல்கிறா, ஹஸ்பண்டுக்கு வேலை போய் 4-5 மாதம் ஆகிவிட்டது. 5 மாதமாக வேலை இல்லை, நோ சேலரி, சிங்கப்பூர் வேறு தேசம், வாடகை கொடுக்கணும், கை குழந்தை இருக்குது, பிள்ளைக்கு எவ்வளோ செலவாகும், அவங்கெல்லாம் சாப்பிடணும். அவள் சொன்னால் 5 மாதமாக வேலை இல்லை. வேலை இல்லையா? ஆமாம் வேலை இல்லை, வேலை வேறு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, 5 மாதமாக வேலை கிடையாது. அப்போது நோ சேலரி. அப்போது எப்படி இருக்கிற, வாடகை கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கிறேன்னு கேட்டால் ஜாலியாக இருக்கிறாங்கள். எனக்கு அந்த வார்த்தை இப்போவும் ஞாபகம் இருக்குது, ஜாலியாக இருக்கிறாங்கள். எப்படி இந்த வார்த்தை சொல்ல முடியும்? நம்மளாந்த உடனே கண்ணீர் வந்துடும் டக்குன்னு. 5 மாதமாக வேலையே இல்லை, சம்பளத்துக்கு இப்போ வீட்டு வாடகை கொடுக்க முடியல, பிள்ளைக்கு செய்ய முடியல, உடனே அப்படியே கண்ணீரெல்லாம் வந்துடும். அப்படி அதை பார்த்தா ஜாலியாக இருக்கிறாங்க. என்ன அப்படி சொல்கிறான்னு கேட்டால் பிறகு நாங்கள் என்ன இந்த வேலையை நம்பியாக இருக்கிறோம், நாங்கள் இயேசுவை நம்பி இருக்கிறோம், அவர் எங்களை கைவிடலை, இது வரைக்கும் நடத்துகிற வேலை தருவார், இந்த வேலை போனா பெஸ்ட்டு வேலை ஆண்டவர் தருவார். இன்னைக்கு பாருங்கள், கர்த்தர் பெஸ்ட்டான வேலை கொடுத்தார். அங்கேருந்து இப்போ லண்டனில் நல்ல பெரிய வேலையில் ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறார் கர்த்தர் குடும்பத்தையே. அப்போ ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். ஒரு சின்ன இழப்பு வந்த உடனே ஆண்டவரை கேள்வி கேட்குறது, முறுமுறுக்கிறது, அது சந்தேகப்படுவதற்கான ஒரு வார்த்தை. ஆண்டவரை சந்தேகப்படும் போது அது ஒரு பெரிய பாவம், அது அவிசுவாசமே ஒரு பாவம். அப்போ ஆண்டவருடைய அன்பை நம்ம சந்தேகப்படவே கூடாது. என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண. யோபுடைய பொறுமை, இந்த பாடுகளில் பொறுமையாக இருக்க நம்ம பழகணும். பொறுமையாக இருப்பது, உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கள் என்பது. நமக்கு நிறைய பேருக்கு பொறுமை அந்த மாதிரி கிடையாது. அதனால தான் நிறைய தவறுகளை செய்து விடுகிறோம். ஒரு சமயம் ஒரு மகள் வந்தாள், படித்து முடிச்சுட்டு, அங்கிள் என்ன பண்ணுற, வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், வேலை கிடைக்க மாட்டேங்குது அங்கிள், சில வருஷம் ஆயிட்டு, எனக்கா ஜெபம் பண்ணுங்க. சரி அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த மகளுக்கு ஒரு வேலை கொடுங்க, ஆசீர்வாதம் ஜெபிச்சுட்டு, அப்புறம் ஒரு நாள் ஆண்டவர் வேலை கொடுத்துட்டாரு, நல்ல வேலை அங்கிள், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், சரி ரொம்ப சந்தோஷம், ஆண்டவருக்கு வேலை தந்துட்டாரு, ஒன்று ஆசீர்வதிக்கட்டும்னு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணியாச்சு. 2 மாதம் கழித்து வந்தால், ஆண்டவர் அந்த வேலை எனக்கு வேண்டாம், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. முதல்ல வேலை வேணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னியாச்சு, ஆண்டு வேலை கொடுத்துட்டார். இப்போ வேலை வேண்டாம், அந்த வேலையை விட போகிறேன், அதுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? வேலை வேணும் அதுக்காக ஜெபிங்கன்ற, அதுக்காக ஜெபிச்சோடனே கர்த்தர் வேலை கொடுத்தாரு, ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்றேன், ஸ்தோத்திரம் பண்ணியாச்சு. இப்போ வேலை வேண்டாம், விட போகிறேன், அதுக்கு ஜெபம் பண்ணுங்கன்ற. என்ன உன் மனசில் என்ன தான் பிரச்சனை சொல்லுன்னா, அந்த இடத்துல எனக்கு மேலே ஒருத்தங்க உட்காந்துருக்கேன் அதிகாரி, என்னை கண்டாலே அவனுக்கு பிடிக்கல, அங்கே திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, என்னை கடினமாக வேலை வாங்குகிறாங்க. சரி, வேலை கடினமாக நான் செய்கிறேன், அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறேன், மற்றவங்க வேலையெல்லாம் கூட என் தலையில் தள்ளுறாங்க. ஆனால் என்னை எல்லாருக்கும் மத்தியில் டீஸ் பண்ணுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, அது மாதிரி கேவலமாலாம் பேசுகிறாங்க, என்னை எப்போ வேதனை. அதனால் வேலைக்கு போகிறக்கே எனக்கு சந்தோஷமே இல்லை. ஒவ்வொரு நாள் வேலைக்கு போகும்போதும் என்ன நடக்குமோன்னு பயந்து போயிட்டு அழுதுகிட்டு இருக்கேன், இந்த வேலை எனக்கு தேவையா வேண்டாம் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், இல்லை, உபத்திரவத்தை சகிக்க பழகணும். தேவ பிள்ளைகள் பாடுகளை சகிக்க பழகணும். நம்ம வேலை செய்கிற இடத்துல எல்லாருமே நேசிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எதிர்க்கிறவங்க, பரிகாசம் பண்ணுறவங்க,
நமக்கு விரோதமாக பேசுகிறவங்க இருப்பாங்க. ஆண்டவர் சொன்னார் பாடுகளை சகிக்கணும். இயேசு கிறிஸ்துவை பரிகாசம் பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, கேவலமாக பேசினாங்க. இப்போ பாருங்கள், எத்தனை பேர் வீடியோவில் உட்காந்துட்டு அவன் உட்காந்துட்டு என்னென்னோ பேசுவாங்க பார்த்தீங்களா, ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக, எனக்கு விரோதமாக கூட என்னென்னோ பேசுவாங்க. அவங்கள பார்த்து அவங்களுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. சிலர் சொல்லுவாங்க அப்படி பேசுகிறாருன்னு. அவரை நான் பார்த்ததும் இல்லை, அவருக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. ஏன் பேசுகிறாங்க தெரியாது, அவனுக்கே தெரியாது, அவன் மென்டலாக இருப்பான். அதனால் உட்காந்து பேசுகிற, அதை வச்சு பணம் சம்பாதிக்கிறேன். யூடியூப்பில் போட்ட பணம் காசு சம்பாதிக்கலாம்ல. நிறைய பேர் பார்த்தா காசு வருது. அதுக்காகவே திட்டி பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்காங்க. சரி, திட்டினா திட்டுற. ஆரம்பத்தில் நான் ஆண்டவர்கிட்ட போய் இல்லாத பொல்லாதெல்லாம் பேசுகிறாங்க. என்ன ஆண்டவரே, என்ன நீ மட்டும் என்னை பற்றி பேசுனல்ல? நான் இந்துவாக இருந்தபோது இயேசுவை கேவலமாக பேசியிருக்கிறேன். நான் அதெல்லாம் பொறுமையாக சகிச்சல, இப்போ எனக்காக சகிச்சிக்க அப்படின்னார். சரி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாடுகளை சகிக்க ஒப்பு கொடுப்பார். இப்போ யார் என்ன பேசுனாலும் என் மனசை பாதிக்காது. கேட்டு அப்படியே சிரிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன் நான். அது வருத்தப்படாது. ஏன்னா பாடுகளை சகிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக சிலுவையை சகித்து அவருடைய பாதையில் நடக்கும்படி அடிச்சுவடுகளை வைத்துவிட்டு போனார் என்று பேதுரு 1 பேதுருல எழுதுகிறார். அப்போ இயேசுடைய அடிச்சுவடில் நடக்கணுமானா பாடுகளை சகிக்கணும். சிலுவையை சகித்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ சிலுவை என்பது பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், அதை சகிப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நான் சொன்னவன்கிட்ட பாடுகளை சகிச்சுக்க, உன்னை யார் உபத்திரப்படுத்துகிறாங்கன்னு அவங்கள பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணு, அவங்கள மன்னித்து ஜெபம் பண்ணு, பாடுகளை சகிக்க ஒப்பு கொடுத்து அந்த வேலையை செய், தேவன் கிருபை தருவான்னு. சரி அங்கிள், நான் நீங்கள் சொல்கிற மாதிரி செய்கிறேன்னு அவள் போனாள். 2 மாதம் கழித்து திருப்பி வந்த பர்சன், அங்கிள் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சேன்னா, நான் ஒழுங்காக போய் ஜெபம் பண்ணி பாடுகளை சகிக்க கிருபை தார ஆண்டவர்னு ஜெபித்தேன், என்னை பாடுபடுறவங்கள பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணேன். என்ன நடந்தது? அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி என்ன அதே இடத்துல ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. அவ்வளோதான். 2 மாதம் உபத்திரவத்தை சகித்ததுனால என்ன நடந்தது? அவங்கள மாற்றிட்டார், இவங்கள உயர்த்திட்டார். அதே இடத்துல தேவன் உயர்த்துவதற்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதனால் இந்த பாடுகளை கண்டு சோர்ந்துராதபடி பாடுகளுக்காக துதிக்கணும். ஆண்டவரே, இந்த பாடுகள், நிந்தை, நெருக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். முதல்ல அந்த உபத்திரவத்திற்காக ஸ்தோத்திரம்னு துதிச்சு அதை சகித்து கொள்ள கிருபை தாரும். பாடுகளை சகிக்க எனக்கு உதவி செய்யன்னு நம்ம கேட்கணும். அந்த பாடுகளை சகிக்கிற கிருபை பெற்றுக்கொண்டீங்கன்னா முடிவு நன்மையாக இருக்கும். முடிவு 2 மடங்கு ஆசீர்வாதம். யோபு பாடுகளை சகித்தார். நிந்தை, பரிகாசம், ஏளனமாக பேசுகிறாங்க. சிறு பிள்ளைகள் கூட, யோபு எழுதுகிற சின்ன பிள்ளைகள் கூட அசட்டாக பேசுகிறாங்க. ஒரு காலத்தில் மதிப்பு மரியாதையோடு இருந்த இடத்துல அவ்வளவு சிறுமைப்பட்டு கேவலப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். ஆனாலும் ஒரு பொறுமையோடு அதை சகித்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறாரு. முடிவு 2 மடங்கு ஆசீர்வாதம். அப்போ என்ன நடந்திருக்கும்? ரேவன் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை உயர்த்தணும்னா பரிகாசமாக பேசினவெல்லாம் கை கட்டி நின்று இருப்பான். நம்ம என்னென்னோ பேசணும் யோபை பற்றி. அவன் நீதிமானாக தான் இருந்திருக்கிறான், கர்த்தரவனை எவ்வளோ உயர்த்து கொண்டு போயிட்டார் என்பதாய். அதனால் பாடுகளை சகிக்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீங்க. சிலர் சொல்லுவாங்க, இங்கே ஒரே உபத்திரமாக இருக்குது, எங்காவது ஓடிடலாமான்னு தோணுது. எங்கே போவீங்க? உலகத்தில் எங்கே போனாலும் உபத்திரம், பாடுகள் உண்டு. உபத்திரம் இல்லாத இடமே கிடையாது, பாடுகள் இல்லாத இடமே கிடையாது. அதனால் இங்கேருந்து அங்கே போனாலும் உபத்திரம் தான், எங்கே போனாலும் சில பாடுகளை சந்திக்கணும். பாடுகளை சகிக்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா தேவன் அதே இடத்துல உங்களை ஜெயம் கொடுத்து உயர்த்துவார். அதனால் ஆண்டவரே, நான் பாடுகளுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்ன உபத்திரம் வந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், முறுமுறுக்க மாட்டேன், உம்மை துதித்து கொண்டே பின்பற்றுவேன்னு சொல்லுங்கள். சூழ்நிலைகள் மாறும், நீங்கள் அதை பார்ப்பீங்க. அதனால் பாடுகளுக்கு உங்களை நம்ம அர்ப்பணித்து கொண்டு யோபை போல பொறுமையாக இருக்கணும். எவ்வளோ நாளுங்க பொறுமையாக இருக்கிறது? இதான் நிறைய பேருடைய கேள்வி. இன்னும் எவ்வளோ நாள் பொறுமையாக இருக்கிறது? நானும் கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டில் இத்தனை நாள் பொறுமையாக தான் இருக்கிறேன், இத்தனை வருஷமாக. இல்லாட்டினா என் மாமியார் திட்டினதுக்கு, அவர் பேசுனதுக்கு விட்டுட்டு ஓடி இருக்கணும் அப்படின்னு சில பெண்கள் சொல்லுவாங்க. சில ஆண்களும் சொல்லுவாங்க, என் மனைவி வந்ததுலேருந்து வேற ஆள்னு விட்டுட்டு ஓடி இருப்பான் அப்படின்னு சொல்லி. இது எல்லா குடும்பத்தில் நடக்கிறதா, எல்லா வீட்டுக்குள்ளேயும். ஒரு சின்ன உபத்திரவத்துக்கே டைவர்ஸ்ன்னு சொன்னால் எத்தனை பேரை கல்யாணம் பண்ணுவீங்க?
இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி அவர் என்ன உங்களை ராஜாத்தி மாதிரி தலையில் தூக்கி வச்சுருப்பாரா? அவரும் மனுஷன் தானே. அதனால் இந்த குடும்பத்தில் இந்த உபத்திரவத்தை சகிக்காதனால தான் இன்றைக்கி டைவர்ஸ் குடும்பத்துக்குள்ளே வருது. உபத்திரவத்தை சகிக்க நிறைய பேருக்கு மனம் இல்லை. எல்லாம் அவங்கவுங்க விருப்பம் நிறைவேறணும். அதனால் ஈஸியாக டிவோர்ஸ் பண்ணுற அப்படின்னு பேசுவார். இந்த விவாகரத்து டிவோர்ஸ்ன்ற வார்த்தை உங்களுடைய வாயில் வந்தாலே சாத்தான் உங்களை ஆட்கொண்டுட்டான்னு அர்த்தம். யூ ஆர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த ஈவில் ஸ்பிரிட், பிசாசு. என்ன ஆண்டவர் சொல்கிறார், நான் தள்ளி விடுதலை வெறுக்கிறேன்னு சொல்கிறேன். டைவர்ஸை நான் வெறுக்கிறேன். கர்த்தர் வெறுக்கிற ஒரு காரியத்தை நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா பிசாசு உங்களை கேப்சர் பண்ணிட்டான்னு அர்த்தம். அதனால் பிரிந்து போகக்கூடாது என்று தான் வேதம் சொல்ல. மனைவி தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. புருஷன் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது. அது கர்த்தருக்கு அருவருப்பானது, தேவன் விரும்பாதது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அதனால நம்ம கவனமாக இருக்கணும். கொஞ்சம் பாடுகளை சகித்து கொள்ள வேண்டும், உபத்திரவத்தை சகித்து கொள்ள வேண்டும். ஒன்றுமில்லாததெல்லாம் இன்றைக்கி குடும்பங்கள் பிரிகிறதுன்னா காரணம் உபத்திரவத்தை சகிக்க மனமில்லை. இன்றைக்கி அந்த மாதிரி மனநிலைமையில் நம்ம காணப்படுகிறோம். ஆனால் அப்படி இல்லை. வேதம் சொல்லுகிறது உபத்திரவத்தை சகிக்க பழகணும், பாடுகளை சகிக்க பழகணும். நிரந்தரமாக இருக்க போகிறதில்லை. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை அப்படி தான் வேதம் சொல்ல. எவ்வளோ நாள் இயேசு கிறிஸ்துவை நிந்திக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு நாள் வேதத்தை வாசித்து பார்த்தா என்னை பற்றி வீடியோவில் தான் எங்கெங்கே பார்க்காம உட்காந்து பேசுகிறான். ஆனால் இயேசுவை டைரெக்டாக சொல்ல, நீ பிசாசுகள் பிடித்தவன், பிசாசுகளின் தலைவனால் பிசாசு துரத்துறன்றான். இயேசுவுக்கு நேரில் கையை நீட்டி இயேசு அதையும் சகித்து கொண்டு தான் ஊழியை செய்தார். இதுவரைக்கும் யாரும் என்னை நேரில் பார்த்து கை நீட்டி ஒருத்தனும் பேசலை. தெரியாமல் தான் வீடியோவில் உட்காந்து பேசுகிறானே தவிர நேரில் ஒருத்தனும் பேசலை. இயேசுவை நேரில் சொல்கிறான், நீ பிசாசு பிடித்தவன்னு சொல்கிறான். இயேசு அதையும் சகித்து கொண்டார். மெண்டல்ன்றாங்க சொந்தக்காரன், அவருக்கு மனநிலை சரியில்லை. அதனால தான் சாப்பிடாமல் கொள்ளாமல் இப்படி ஊழியன்னு அலைகிறாரு. அவர் மதிமயங்கி இருக்கிறார். இந்த வார்த்தையை சொல்கிறாங்க ரோமரில். நீங்கள் மார்க்கில் வாசிக்கும்போது மதிமயங்கி இருக்கிற என்ன மென்டல். சொந்தக்காரன் சொல்கிறாங்க இயேசுவை அதையும் சகித்து கொண்டு தான் ஊழியை செய்தார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இயேசுவை பின்பற்றுவது. யாரோ மாமியார் ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனே கோச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை. மனைவி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, புருஷன் ஒரு வார்த்தை சொல்லிட்டார். ஏன் சகித்து கொள்ளக்கூடாது? உங்கள் கணவர் தானே, உங்கள் மனைவி தானே, உங்கள் மாமியார் தானே, உங்கள் குடும்பம் தானே. ஏன் அதை சகித்து கொள்ளக்கூடாது? ஏன் டேக் இட் ஈஸியாக எடுக்கக்கூடாது? ஒன்றுனே பெருசாக எடுத்து கவலைப்பட்டு நினச்சாலும் அழுகை வருது. ஏன் வரணும்? பாடுகளை சகிக்க நம்ம ஒப்பு கொடுக்கலை. சிலுவை சுமக்க ஒப்பு கொடுக்கலை. நம்ம வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்காதனால தான் நிறைய குடும்பத்தில் இன்றைக்கி அவங்க வேதனையில் இருக்க காரணம். அதனால் நம்ம பாடுகளை உபத்திரவத்தை சகிக்க நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவருடைய அடிச்சுவட்டில் நடக்கணும். இயேசுவின் அடிச்சுவட்டில் நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரவாயில்ல, நிந்தித்தான பரிகாசம் பண்ண என்ன அப்படின்னு சொல்லி எவ்வளோ நாள் பேசுவாங்க, எவ்வளோ நாள் பரிகாசம் பண்ணுவாங்க, வாய் வலிக்க பேசுவான், அவ்வளோதான். அதன் பிறகு அதனால் இந்த மனுஷருடைய வார்த்தைகள் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, மேலதிகாரியில் பிரச்சனை, இவங்களால் அவங்களாலன்னு சொல்லி எதை குறித்து சட்டம் பண்ணாமல் இயேசுவை மட்டும் பார்க்க பழகுங்க. அவரை பார்த்து கொண்டு நடக்க பழகுங்க. உங்களுக்கு முடிவு 2 மடங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. என்னை பற்றி பேச 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 4 மாடியில் என்ன நடக்குது தெரியுமா? 2 மடங்கு 1000 மடங்கு ஆசீர்வாதம். அவன் உட்காந்து கேவலமாக பேச பேச கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கிறார். அது இன்னும் அவனுங்களுக்கு கோபத்தை தான் உண்டாக்குது. ஒன்று அப்படி தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களை பேசுகிறவங்க வெட்கப்படும்படி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களை பரிகாசம் பண்ணுறவங்க வெட்கப்பட்டு போகும்படி கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். இதுதான் ஆசீர்வாதத்தினுடைய ரகசியம். பாடுகளை பொறுமையோடு சகித்து கொள்ளுங்க. நீங்கள் சகிக்க முடியலன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? சுருன்னு கோபம் வந்தால் என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? சுயம். நான் யார் தெரியுமா? என்னை பற்றி எப்படி பேசலாம், என்னை பற்றி உங்கள் அம்மா எப்படி பேசலாம், என்னை பற்றி உங்கள் வீட்டில் எப்படி என்ன இப்படி பேசலாம். கோபம் வர்ற என்ன காரணம்? பெருமை. அந்த பெருமை இருக்கிறதுனால தான் நமக்கு கோபம் வருது. தாழ்மை இருந்துட்டான் பேசினா பேசிட்டு போட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு ஆயிரும். அதனால் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் நீங்கள் யாரும் பேசுனா கோபம் இருந்தாக்கி நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, பெருமை உள்ளுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். அதிலிருந்து விடுதலை பெற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு கோபமும் வராது, எரிச்சலும் வராது. நீங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ யோபுக்கு அந்த மாதிரி பெருமை இல்லாததுனால தான்
யார் என்ன சொன்னாலும் சொல்லட்டும், பரிகாசம் பண்ணட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் விசுவாசித்திருக்கிறவர், நான் அறிந்திருக்கிற தேவன், அவர் உயிரோடு இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும் என்று யோபு சொல்கிற மாதிரி நீங்கள் தைரியமாக சொல்ல முடியும். அதனால் அந்த பெருமை என்கிற வார்த்தைக்கு இடம் கொடுக்காம தாழ்த்தி உங்களை அர்ப்பணித்து கொண்டு போகிறதுனால உடனே அதையே சொல்லுவாங்க. கொஞ்சம் தாழ்த்திட்டா, நீ என்ன அடிமையா, நீ அடிமை மாதிரி போகிற, புருஷனுக்கு அடிமையா, உன் மனைவிக்கு அடிமையா, நீ ஆம்பளைலாம் பேச தெரியாது அப்படிலாம் தூண்டி விடுவாங்க. அதுக்குன்னே சில ஆட்களை பிசாசு வச்சுருப்பான், உங்கள் கூட இருப்பாங்க. நம்ம அதுக்கு இடம் கொடுக்க ஏசு என்ன சொல்கிறான்னு கவனிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். ஏசு என்ன சொல்கிற, அதான் எனக்கு முக்கியம். நீங்கள் சொல்கிறது இல்லை, என் மதிப்பு மரியாதை இல்லை, ஏசு மகிமைப்படணும். இயேசுடைய நாமம் தூஷிக்கப்பட நான் இடம் கொடுக்க மாட்டேன், இயேசு கிறிஸ்து துக்கப்பட நான் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணித்தா நீங்கள் எப்பவும் சாந்தமாக பொறுமையாக சகித்து கொள்ளுகிற இருதயம் நமக்குள்ளே வந்துவிடும். அதனால் அதில் தான் நம்ம கவனம் செலுத்தணும். இயேசு இந்த விதத்திலும் துக்கப்படக்கூடாது, இயேசுவின் நாமம் தூஷிக்கப்பட்டு விடக்கூடாது, என்னால் அவருடைய நாமம் தூஷிக்கப்பட்டுறக்கூடாது, என் கோபத்தினால, எரிச்சல்னால, என் செயல்னால, இதில் தான் நம்ம கவனம் செலுத்தணும். அப்போ ஆண்டவர் பாப்பா உங்களை 2 மடங்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதே மனைவி ஆண்டவர் மாற்றிட்டார். யோபு அதே மனைவியோடு தான் வாழ்ந்தார். அதன் பிறகு ஆண்டவர் 10 குழந்தைகளை கொடுக்கிறார். ஆண்டவர் நீடி ஆயுளை யோபுக்கு கொடுக்கிறார். அதனால் அந்த மனைவியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார் ஆண்டவர். நீ நிந்திச்ச பரிகாசம் பண்ணலை, நீ போ, என் யோபுக்கு நான் வேறு மனைவி கொடுக்குறேன்னு கர்த்தர் சொல்லலை. அதே மனைவியோடு தான் கர்த்தர் வாழ்ந்திருக்க செய்கிறார். அந்த அம்மா மனம் திரும்பி இருப்பாங்க, ஐயோ நான் தப்பாக பேசிட்டேன், மனம் திரும்புக்கும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். அதனால் பைபிள் வசனத்தை நம்ம கவனமாக ஆராய்ந்தால் நிறைய காரியத்தை கற்றுக்கொள்ளலாம். சரி, எவ்வளோ நாளுங்க பொறுமையாக இருக்கிறது? என்னைக்கு தான் என் சிறையிருப்பு மாறும், என்றைக்கு இந்த பிரச்சனை தீரும்னா அதுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தர்றேன். யோபு 42:10 வாசிங்க. எப்பொழுது சிறையிருப்பு மாறுகிறது? யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். எவ்வளோ காலம் இந்த சிறையிருப்பு, எவ்வளோ காலம் இந்த இழப்பு, எவ்வளோ காலம் இந்த போராட்டம் நினைக்கிறீங்களா? எப்போ அது முடிவுக்கு வரும் நினைக்கிறீங்களா? யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்கிற போது கர்த்தர் அந்த சிறையிருப்பை மாற்றினார் என்று நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. எப்போ அது நடக்கிறது? யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்கிற போது அவனுடைய சிறையிருப்பை மாற்றி 2 தனியான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அப்போ யோபுடைய சரித்திரத்தில் ரொம்ப முக்கியமான காரியம் இது. யோபு யாருக்காக ஜெபிக்கிறாரு? சிநேகிதருக்காக. இந்த சிநேகிதர் யார்? யோபை குற்றம் சொல்லி கொண்டு இருக்கிறவங்க. யோபுவுக்கு போதனை செய்கிறாங்க, குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீ சரியில்லை, நீ அப்படி பண்ணியிருப்ப, இப்படி பண்ணியிருப்ப, கற்பனையாக யோபுவை பற்றி எல்லாம் குறை சொன்னவங்க. ஆண்டவரை துக்கப்படுத்தின ஆட்கள் இவங்க. ஆண்டவர் சொல்கிறார் யோபுகிட்ட உங்கள் மேலே எனக்கு கோபம் வருது. அன்றைக்கி முந்தின பகுதி வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், யோபு என் தாசனாக யோபு பேசுகிற மாதிரி நிதானமாக பேசலை, நீ உன்னை நீதிமான் மாதிரி காமிச்சு கொண்டு யோபை குற்றப்படுத்துறியா நீ? ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் மேலே எனக்கு கோபம் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் கோபப்படுகிற அளவு நடந்து கொண்டவங்க அவனுடைய நண்பர்கள். தேவன் கோபப்பட்டால் அழிச்சு போட்டு போய்கிட்டே இருப்பார். தேவன் அழிச்சு போட்டுருவார். ஆண்டவர் சொல்ல இஸ்ரேல் மோசைக்கிட்ட மோசே நீ அழைத்து கொண்டு வந்த ஜனம் தங்களை கெடுத்து கொண்டாங்க பாரு, விக்கிரகாரம் பண்ணி விபச்சாரம் பண்ணி விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. என்னை விட்டு விடு, நான் உங்களை அழிக்க போகிறேன். கோயிங் டு டெஸ்ட்ராய் தம், லீவ் மீ அலோன் மோசஸ் என்றார் ஆண்டவர். என்னை விடு, நான் உங்களை அழிச்சு போடுறேன், ஒன்றை பெரிய ஜாதி ஆக்குறேன்னு சொல்கிறார். அவரால் முடியும். மோசையை பெரிய ஜாதியாக்கி ஒரு புதிய தேசத்தை கர்த்தரால் உருவாக்க முடியும். 8 பேரை வச்சு தானே இவ்வளோ பெரிய உலகத்தை ஆண்டவர் பெருக பண்ணியிருக்கிறாரு. அந்த நோவாவுடைய குடும்பத்தை வச்சு தானே இன்றைக்கி இவ்வளோ பெரிய உலகம் உருவாகி இருக்கு, இத்தனை கோடி மக்கள். மோசையை வச்சு ஒரு பெரிய ஜாதி அவரால் உருவாக்க முடியும். நான் அவளை அழிச்சு போடுறேன் விட்டுருன்றார். அவ்வளோ கோபம் ஆண்டவருக்கு. மோசை திறப்பில் நின்று ஜெபித்ததுனால கர்த்தருடைய கோபம் தணிந்து மனம் மாறினார் என்பதாக நம்ம யாத்திராமம் 32 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இப்போ ஆண்டவர் கோபம் வருது அவனுடைய சிநேகிதர்களை குறித்து. எப்படி நீ பேசுகிற? என் தாசனாக யோபு பேசுகிற மாதிரி பேசலை, நீ பெரிய நீதிமான் மாதிரி பேசுகிற, உன் மேலே எனக்கு கோபம் வருது, அழிச்சிருவேன்.
அப்போ நீ தப்புன்னா ஒரே வழி, நீ போய் பலி செலுத்தி யோபுக்கிட்ட ஜெபிக்க சொல்லு. யோபு ப்ரேயர் பண்ணால் நான் உனக்கு இறக்க செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ அந்த நண்பர்கள் வர்றாங்க. யோபு குறை சொன்ன ஆட்கள் கை கட்டி இருந்தோம், யோபு நாங்கள் பெரிய சிக்கலில் இருக்கிறோம், என்னையே ஆச்சு, ஆண்டவர் மேலே கோவப்பட்டு அழிப்பேன்றாரு. சரி, அப்போ என்ன பண்ணணும்? நீ ஜெபம் பண்ணால் எங்களை நான் தப்பு வைக்க முடியும். நீ ஜெபம் பண்ணால் கர்த்தர் எங்களுக்கு இறக்க செய்வார். கர்த்தரே சொல்கிறார், நீ ஜெபிச்சாதான் முடியும்னா நான் ஏன் ஜெபிக்கணும் உங்களுக்கு? அப்படி சொல்லலை. என்னை இவ்வளோ பரிகாசம் பண்ணீங்களே, பெரிய நீதிமான் மாதிரி பேசுனீங்களே, நான் ஏன் ஜெபிக்கணும்? அப்படி சொல்லலை. அது மாத்திரமல்ல, தேவனை துக்கப்படுத்தின நண்பர்கள், தேவனை கோபப்படுத்தின நண்பர்கள், யோபு ஜெபிச்சா நான் ஆண்டவர் மன்னிப்பேன்னு சொல்கிறாரு. யோபு நம்மளா இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? நானே ஓட்டை எடுத்து சுரண்டிட்டு சாம்பலில் உட்காந்துருக்கேன், என் உடம்புலே பாரு ட்ரெஸ்ஸே கூட போட முடியாத அளவுக்கு பருக்கள், நானே எல்லாத்தையும் இழந்துட்டுருக்கேன், பிள்ளைகளை இழந்து, மதிப்பு மரியாதை இழந்து, நான் இப்படி உனக்காக ஜெபிக்கிறது? அப்படி சொல்லலை. இழப்புக்கு மத்தியிலும், எல்லாவற்றையும் இழந்து போன அந்த சூழ்நிலையிலும், அந்த வேதனைக்கு மத்தியிலும் யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபிக்கிறார். என்ன ஜெபிச்சிருப்பார்? ஆண்டவரை மன்னிச்சிருங்க, என் சிநேகிதர்களை மன்னிச்சிருங்க, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அவங்கள கோவப்படுத்திட்டாங்க, நான் அவங்களுக்காக மன்னிப்பு கேட்குறேன், அவங்கள மன்னித்து ஆசீர்வதிங்கன்னு யோபு ஜெபிக்கிறார். தனக்காக ஜெபிக்கலை. எனக்கு சுகம் கொடுங்க, என் இதை மாற்றுங்க, சிறையிருப்பை மாற்றுங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு ஜெபிக்கலை. தன் சிநேகிதருக்காக ஜெபித்த போது கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்ற, ஒரே நாளில் வியாதி மறைகிறது, சரீரம் புதிதாக மாறுகிறது. தேவன் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் வருக 2 மடங்கு ஆசீர்வாதம். முதல் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள், எத்தனை ஆடு மாடு ஒட்டகங்கள் இருக்கிறது, அதை விட எல்லாம் டபுள் 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 போர்ஷன் ஆஃப் த பிளஸ்ஸிங் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் சொன்னது தான் அது. அப்போ 10 பிள்ளைகள் பிறந்தாங்கன்னு பைபிளை பார்க்குறோம். 10 பிள்ளைகள். அப்போ எல்லாம் டபுளாக கொடுத்தா 20 பிள்ளைலாம் கொடுத்துருக்கணும் இல்லை? எல்லாம் டபுள், ஆடு மாடு ஒட்டகெல்லாம் டபுள் டபுள் டபுள்னா 10க்கு 20 பிள்ளைகள் பிறந்திருக்கணுமே. பிள்ளைகள் மட்டும் ஏன் 10 ஆண்டவரேன்னு பார்த்தா அதில் 2 மடங்கு ஆசீர்வாதம் இருக்குடான்னாரு. எங்கே இருக்குது நீ தேடி வாசித்து பார்த்தா, தேசத்தில் யோபின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியம் உள்ளவங்க யாருமே இல்லை. அந்த தேசத்திலேயே அழகான பெண்கள் யாருன்னா யோபுடைய பிள்ளைகள் தான். அதுவே ஒரு பிளஸ்ஸிங். கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுத்துரு, டபுள் போர்ஷன் ஆஃப் த பிளஸ்ஸிங். எல்லாரும் பார்ப்பாங்க, யோபு பிள்ளைகளை பார்ப்பா, என்ன அழகாக இருக்குது, தேவதூதன்மாக இருக்குது, இவ்வளோ அழகான பிள்ளைகளை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அது ஒரு ஆசீர்வாதம். உங்கள் பிள்ளைகள் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்கள். பாருங்கள், யோபுக்கு 10 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். அதற்கு காரணம் அவனுடைய ஜெபம். அவர் துதித்தார், பாடுகளை சகித்தார், மற்றவங்களுக்காக ஜெபித்தார். உங்களுக்கு தேவை இருக்கலாம், வேலையில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, பண தேவை, சரீர பிரச்சனை, என்ன வேணாலும் இருக்கலாம். நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீங்க? இந்த தேசத்தில் ஏன் கொண்டு வந்து வச்சிருக்கிறார்? ஜப்பான் தேசத்தில் 122 மில்லியன் மக்கள் இருக்கிறாங்களே, இந்த தேசத்துக்கு ஏன் உங்களை கொண்டு வந்தார்? நீங்கள் இந்த தேசத்துக்காக ஜெபிப்பீங்கன்னு எதிர்பார்த்து ஆண்டவர் கொண்டு வந்தார். யோசித்து பாருங்கள், இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? தினந்தோறும் இந்த தேசத்துக்காக துதிக்கிறீங்களா? இந்த நாட்டில் உங்களுக்கு எவ்வளோ வேலை கொடுத்துருக்கிறார், வீடு கொடுத்துருக்கிறார், காரு கொடுத்துருக்கிறார், சபை கொடுத்துருக்கார். இந்த நாட்டுக்காக தினமும் ஸ்தோத்தரித்து ஜெபிக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிற சுயநல ஜெபம், கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் பாருங்கள், 99% சுயநல ஜெபம். அவ்வளோதான், ஏதோ 1% ஜெபம், அவ்வளோதான் இருக்கிறது. தேசத்துக்காக ஜெபிக்கிறோமா? இந்த நாட்டுக்காக ஜெபிக்கிறோமா? ஆண்டவர் சொல்றார், 1 தீமோத்தேயு 2:2 நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி விசுவாசிகளுக்கு பிரதானமான ஒரு முக்கியமான காரியம், எல்லா மனிதருக்காக ஜெபிங்க. இந்த ஜப்பானில் இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதான் ஆண்டவருடைய கட்டளை. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். ஏன்னா எல்லாருக்காக நான் ரத்த சிந்தனை சிலுவை சுமந்த எல்லாருக்காக ஜெபிக்கணும். உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களுக்காக தினமும் ஜெபிக்கிறீங்களா? உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மற்ற குடும்பங்கள் தினம் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியணும்னு ஜெபிக்கிறீங்களா? நீங்கள் இருக்கிற இந்த டோக்கியோ பட்டணத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்கிறீங்களா? இங்கே இருக்கிற 9 ப்ராவின்சஸ் இருக்கிறது. இந்த ஜப்பானில் 9 ப்ராவின்சஸ் இருக்கிறது. 9 என்ன சொல்கிறாங்க இதுக்கு? ப்ராவின்சஸா? அது 9 இடம் இருக்கிறது.
பெர்ஃபெக்ஷன்ஸ் 47 பெர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறாரு. அதுக்காக ஜெபிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? யோசித்து பாருங்கள். எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு 10 நிமிடம் கூட ஜெபிக்காதவங்களை நான் ஏன் ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் கேட்பார்ல, என்ன சொல்லுவீங்க? நான் ஏன் உங்களை ஆசீர்வதிக்கணும்? நீ என்னை துதிக்கிறதும் இல்லை, ஜெபிக்கிறதும் இல்லை, நான் செய்த நன்மை குறித்த நன்றியும் இல்லை, நான் ஜெபிக்க சொன்ன காரியத்துக்கு ஜெபிக்கிறதும் இல்லை, நான் ஏன் ஒன்று ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குற? ஜெபிக்க தானே சொல்கிறாரு, முடியாத ஒரு காரியத்தை செய்ய சொல்லலையே. உங்கள் வீட்டிலேருந்தே ஜெபிக்கலாமே. காலையில் எழுந்து ஒரு மணி நேரம் நீங்கள் ஆண்டவரை துதித்து ஜெபித்து இந்த தேசத்துக்காக ஜெபிக்கணும் அவர் எதிர்பார்க்கிறா. இதை செய்ய முடியாதா? யோசித்து பாருங்கள். ஏன் நம்ம செய்யக்கூடாது? யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபிக்கிறார். தான் இந்த நெருக்கத்தில் இருக்கும் பொழுதே ஜெபிக்கிறார். நீங்கள் தேவையில் பாடுகள், வியாதி, பிரச்சனையில் இருக்கலாம். நீங்கள் இந்த தேசத்துக்காக ஜெபிக்கணும், இந்த மக்களுக்காக ஜெபிக்கணும், இந்த பட்டணத்துக்காக ஜெபிக்கணும். இந்த மக்களை பாருங்கள், நிறைய சொல்கிறேன், டிப்ரெஷனில் இருக்கிறாங்க. சிரிக்கிற ஆட்களே அதிகம் பார்க்க முடியலன்றாங்க. சில இடத்துல தான் பார்க்க முடியுது. எல்லாம் ரொம்ப சீரியஸாகவே இருக்கிறாங்க. சொல்ல நிறைய டிப்ரெஷன், நிறைய தற்கொலை நடக்குதில்ல இந்த தேசத்தில். இங்கே வந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க, பிரதர் இந்த தேசத்தில் நிறைய தற்கொலை நடக்குது. ஏன் நடக்கிறது? ஓய் டிப்ரெஷன் எங்கிருந்து வருது? தற்கொலை எப்படி நடக்கிறது? அது ஒரு தற்கொலையின் ஆவி, டிப்ரெஷனை கொண்டு வருகிற ஆவி. இட்ஸ் a evil spirit. சாத்தான் வந்து இந்த மக்களை டிப்ரெஷனுக்குள்ளே வைத்து தற்கொலைக்கு நேராக நடத்துகிறான். அப்போ அதிலிருந்து விடுதலை பெறணுமானா யார் மட்டும்தான் கொடுக்க முடியும்? இயேசு மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்போ இது தெரிந்திருக்கிற நீங்கள் அமைதியாக இருந்தால் இந்த தேசத்தின் மக்கள் தற்கொலை பண்ணி சாகிறதுக்கு நம்ம காரணமாக இருப்போம். அதற்காக நான் இனி என்ன செய்கிறேன்னு கர்த்தர் கேட்பார்ல. நம்ம ஜெபிக்கணும், நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிச்சா மாறும். நீங்கள் ஜெபிச்சா மாற்ற தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் ஜெபத்தை வச்சு தேவன் இந்த தேசத்தில் மாற்றத்தை கொண்டு வர அவரால் முடியும். இந்த பிசாசின் கிரியை அழிக்கப்பட்டால் பெரிய மாற்றம் வரும். பாருங்க, நீங்கள் ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து இந்த குடிவெறி நாவி கட்டப்பட தவறாமல் ஜெபிக்கிறோம். அதனுடைய விளைவு பாருங்கள். ஒவ்வொரு மாதமும் குடிகாரங்க மனம் திரும்ப ஒரு சாட்சி திரளாய் வந்து கொண்டு இருக்கிறாரு. 40 வருஷம் குடிகாரங்க, 25 வருஷம் குடிகாரங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்படுறாங்க ஒரே நாளில். எப்படி நடக்கிறது? ஜெபிக்க 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 தேவன் கிரியை செய்கிறார். நீங்கள் ஜெபிச்சா இந்த தேசத்தில் மாற்றம் வரும். நீங்கள் ஜெபிச்சா இந்த தேச மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. நீங்கள் ஜெபிச்சா இந்த தேசத்தில் தற்கொலை காரியங்கள் குறையும். நீங்கள் ஜெபம் பண்ணா இந்த மக்கள் டிப்ரெஷன்ல இந்த விடுதலை அடைவாங்க. நீங்க ஜெபம் பண்ணா இந்த மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. அதான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தோடு ஜெபித்தால் இது நடக்கும். அதனால தான் ஆண்டவர் ஜெபிக்கிற மக்களை தேடுகிறார். ஏன் ஆண்டவர் சிநேகிதரை பார்த்து நீ மனம் திரும்ப நான் அவனை மன்னிச்சிறேன்னு சொல்லலை. யோபுகிட்ட போ, அவன் உனக்காக ஜெபம் பண்ணுவான். இந்த பூமியில் இருந்து ஒரு ஆள் உனக்காக ஜெபிச்சாதான் நான் இதை செய்ய முடியும். தேவன் அதுதான் எதிர்பார்த்துன்னு இருக்கிறார். அதனால் இன்றைக்கு நம்ம யோபு மாதிரி ஜெபிக்க அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் 2 தேசத்துக்காக ஜெபிக்கணும். இந்தியா தேசம் உடைய தாய்நாடு, அதுக்காக ஜெபிக்கணும். இந்த தேசம் உங்களுக்கு வாழ்வழித்திருக்கிற ஒரு தேசம், இந்த தேசத்திற்காக ஜெபிக்கணும். இது ஜெபிக்காட்டா அது ஒரு பாவம். அது எப்படி சொல்ல? வேதத்தில் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி ஜெபித்து முடிக்க போகிறோம். வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா 29ஆம் அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29 அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. எரேமியா 29:7. நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின தேசத்தின் அந்த பட்டணத்தின் சமாதானத்தை நாடுங்கள். ஒரு பட்டணத்துக்கு உங்களை, அதாவது பாபிலோன் தேசத்துக்கு தேவன் உங்களை சிறைய கைதிகளாக அனுப்புகிறாரு. கைதிகளாக செய்த பாவத்துக்காக அங்கே போகும்போது அந்த பட்டணத்தினுடைய சமாதானத்தை நீ தேடு. அந்த பட்டணம் சமாதானமாக இருக்கணும். நாடுனா மட்டும் போதாது, ஜபம் பண்ணு. வேற சொல்லு, ஜபம் பண்ணு. ஏன்னா அந்த பட்டணத்துக்கு சமாதானம் இருந்தால் தான் நீ சமாதானமாக இருக்க முடியும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஜப்பான் தேசத்துக்கு உங்களை கொண்டு வந்தன கைதியாவை கொண்டு வந்தாங்க. அவங்கள கையில் விலங்கு மாட்டி
உங்களை அடிமையாக கொண்டு வந்தாங்க. விசா கொடுத்து, மரியாதை வரவேற்று, வேலை கொடுத்து, உங்களுக்கு எல்லா உரிமையும் கொடுத்து, இந்த நாட்டில் எங்கே வேணாலும் போங்க, வாங்க, சாப்பிடுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, ஆராதிங்க, இவ்வளோ உரிமை கொடுத்த இந்த தேசத்தை நீங்கள் எப்படி நேசிக்கிறீங்க? இந்த தேசத்தில் ரட்சிக்கப்படணும், சமாதானம் இருக்குன்னு விரும்புகிறீங்களா? முதல்ல ஆண்டவர் சொல்றார், அடிமையாக கொண்டு போகப்பட்ட பட்டணத்தின் சமாதானத்தை நாடுங்க, இந்த பட்டணத்தில் சமாதானம் இருக்குன்னு விரும்புங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கிறார். அப்போ நம்ம இந்த தேசத்தின் சமாதானத்தை, ரட்சிப்பை நீங்க விரும்பணும், அதுக்காக ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்காவிட்டால் இட் இஸ் எ சின். இதுதான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ செய்கிற பாவம், ஜெபம் பண்ணாமல் இருப்பது. அதுவும் தேசத்துக்காக ஜெபம் பண்ணாமல் இருப்பது, இட் இஸ் எ சின். இது ஒரு பாவம், தேவனுடைய கட்டளையை மீறுவது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஐயோ, நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன், அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டியது அவசியம். இந்த தேசத்தை நேசிக்கணும், இந்த தேசத்துக்காக ஜெபிக்கணும்னு வேதம் சொல்லுகிறாரு. இந்த தேசம் பாதுகாப்பாக இருந்தால் தான் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். இந்த தேசத்தில் ஆண்டவர் குலுக்கினார்னு வைங்க. ஜனவரி 1ஆம் தேதி, இந்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி ஜப்பானில் என்ன நடந்தது? பூமி அதிர்ச்சி, சுனாமி தாக்கிச்சு. நீங்கள் டோக்கியோ பட்டணத்தில் பாதுகாப்பாக இருக்கலாம், எங்கள் ஒரு பகுதியில் பாதிப்பு. ஜப்பானில் 1ஆம் தேதி, இந்த வருஷத்தின் 1ஆம் தேதியில் பூமி அதிர்ச்சி, சுனாமின் தாக்கம். பெரிய அழிவு வரல, ஆனால் தாக்கம் ஏற்பட்டது. யோசித்து பாருங்க. அப்போ இந்த தேசத்தினுடைய நன்மையை நீங்கள் நேசிக்கணும், விரும்பணும், சமாதானத்தை, அதுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த தேசத்தில் இனி பூமி அதிர்ச்சி வரக்கூடாது, அந்த பாவத்தை மன்னியும், அக்கிரமங்களை மன்னியும். நான் ஜெபிக்கிற ஆண்டவர் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கணும். இந்த தேசத்தின் மேலே இரத்த பழி இருக்கிற தெரியுமா உங்களுக்கு? எத்தனை கிறிஸ்தவங்களை கொலை செய்தாங்க, சிலுவையில் அரைஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. 26 பேரை ஒரே நாளில். கிறிஸ்தவர்களை வேறு அறுத்திருக்கிறாங்க. அந்த காலத்தில் உள்ள ராஜாக்களோட ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறாரு. 2வது உலக யுத்தத்தில் இந்த தேசம் எத்தனை நாடுகளுக்குள்ளே போய் எத்தனை நாட்டில் அநேகருடைய ரத்தத்தை சிந்தினாங்க. சவுத் கொரியாவை பாழாக்குனாங்க, பல தேசங்களில் ரத்தத்தை சிந்தினாங்க. அநியாயமாய் ரத்தம் சிந்தப்பட்டு அந்த இரத்த பழி இந்த தேசத்தின் மேலே இருக்கிறது. அந்த இரத்த பழி தான் பல சாபமான காரியங்களை கொண்டு வருகிறது. ஒரு பக்கத்தில் இப்பவும் மெய்யான ஆண்டவரை தேடாதபடி ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட இயற்கையை வணங்குறாங்க, மனுஷரை வணங்குறாங்க, ஆவிகளை வணங்குறாங்க, தெய்வத்தை அறியாதபடி இருக்கிறாங்க. யார் ஜெபம் பண்ணுவது? நீங்கள் உத்தரவாதம் எடுத்து, ஆண்டவரை, நான் இவங்களுக்காக ஜெபிக்கிறேன், இவருடைய பாவத்தை மன்னியும், அக்கிரமத்தை மன்னியும், இரக்கம் செய்யும் அப்படின்னு ஜெபம் பண்ணால் இந்த தேசத்தில் பாதுகாப்பு இருக்கும், நன்மை நடக்கும், எழுப்புதல் உண்டாகும். இந்த தேசம் பாதுகாப்பாக இருந்தால் தான் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். இந்த தேசத்தின் பொருளாதாரம் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு வேலை, வருமானம். இந்த தேசம் பாதிக்கப்பட்டால் நீங்கள் தான் பாதிக்கப்படுவீர்கள். இந்த தேசத்தில் அழிவு வந்தால் நீங்கள் அழிக்கப்பட்டு போவீங்க. அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த பட்டணத்தின் சமாதானத்தை தேடணும், பாதுகாப்பை தேடணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். விண்ணப்பம் பண்ணுங்கள். நீங்கள் ஜெபிக்காவிட்டால், அதனால் இது பெரிய பாவத்தை இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்களுக்காக, தேசத்துக்காக ஜெபிக்காமல் இருப்பது. இந்த நாள் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சிறையிருப்பை என்னால் மாற்ற முடியும், உங்களை 2 மடங்கு என்னால் ஆசீர்வதிக்க முடியும். ஆனால் யோப மாதிரி நீங்கள் முறுமுறுக்காமல் ஆண்டவரை துதிக்கணும், உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும். அப்போது நான் உங்களை 2 மடங்கு ஆசீர்வதிப்பேன், இழந்து போனதை திரும்ப தருவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் என்ன செய்ய போகிறோம்? எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணுவதற்காக எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி ஆண்டவர். எல்லாரும் எழுந்து நன்றி. ஒரு 2 நிமிடம் அப்படியே கண்களை மூடி இயேசுவை மாத்திர கண் முன்னால் நிறுத்துங்க. அருகில் இருக்கிறவளை மறந்துடுங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை சிறையிருப்பை மாற்றி 2 மடங்கு ஆசீர்வதிப்பேன். உன் சிறையிருப்பை மாற்றுவேன். ஐ வில் டெலிவர் யூ, ஐ வில் டெலிவர் யூ. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விடுவிப்பேன். உன் சிறையிருப்பை மாறும். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற சிறையிருப்பை மாறும். பயம், வியாதி, கலக்கம், இழப்புகள், பாவங்கள், பாவக்கட்டுகள், பலவீனங்கள், சிறையிருப்பை மாறும். நான் உன் சிறையிருப்பை மாற்றுவேன். நிந்தை, அவமானம், பாடுகள், குறைவு, அந்த சிறையிருப்பை நான் மாற்றுவேன் மகனே, மாற்றுவேன் மகளே ஆண்டவர் சொல்லுகிறார். என்னால் ஒரு சிறையிருப்பை மாற்ற முடியும். உன் சிறையிருப்பை மாற்றுவேன்.
2 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன், இழந்து போனதை திரும்ப தருவேன். என் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏதோ ஒன்றை இழந்து போய் வேதனைப்பட்டு வெட்கப்பட்டு கலங்கி வந்திருக்கிறீங்க. என் மகளே, நீ இழந்து போன சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாத, நிம்மதியை நான் உனக்கு தருவேன். இழந்து போன சரீர சுகத்தை நான் உனக்கு தருவேன். பலனை நான் உனக்கு தருவேன். ஆண்டவர் சொல்லுகிறான், இழந்து போனதை உனக்கு திரும்ப அளிப்பேன். ஆனால் நீ ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. எல்லாவற்றிற்காக முறுமுறுத்த பாவத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை குறை சொன்ன பாவம், கேள்வி கேட்ட பாவத்தை அறிக்கை செய்து, ஆண்டவரே முறுமுறுத்த பாவத்தை மன்னியும், கேள்வி கேட்ட பாவத்தை மன்னியும். நான் உம்மை ஆண்டவரே வேதனைப்படுத்தி விட்டேன், என் வாயின் வார்த்தைகளினால் துக்கப்படுத்தி விட்டேன், மன்னியும். ஆண்டவரை தேடி என்னத்தை கண்டோம், ஜெபித்து என்னத்தை கண்டோம் என்று பேசிவிட்டோம், ஆண்டவரே மன்னியும். ஆண்டவரை முறுமுறுத்த பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் என்று சொன்னாரே. யோபுடைய பொறுமையை நம்ம பார்த்திருக்கிறோமே. நான் பொறுமையா இல்லாம போயிட்டேனே, அவசரப்பட்டு பேசிட்டேனே, ஆண்டவரே மன்னியன்னு கேளுங்க. தவறை அறிக்கையிடுங்க. குறைகளை அறிக்கையிட்டு ஜெபிக்க ஜெபிக்க தான் தேவன் மனம் இறங்குவார். தன் குறைகளை, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான். அறிக்கையிடுங்க. ஆண்டவரே மன்னிச்சிருங்க, நான் குறைவா பேசிட்டேன், முறுமுறுத்திட்டேன், வாயின் வார்த்தைகளினால் உங்களை துக்கப்படுத்திட்டேன், பொறுமையா இல்லாம அவசரப்பட்டு ஆண்டவரே பாடுகளை சகிக்க மனம் இல்லாமல் அவசரப்பட்டு, ஐயோ பல தவறுகள், என் குடும்ப சந்தோஷத்தை இழந்துட்டேன், சமாதானத்தை இழந்துட்டேன், மற்றவங்களை நான் வேதனைப்படுத்திட்டேன், மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. உங்களுடைய அறிக்கையிடும் போது கர்த்தர் இறங்குவார். ஆண்டவர் உங்களோடு பேசவில்லையா? உங்களால மற்றவருடைய உள்ளம் காயப்பட்டது. உங்களுடைய அவசர புத்தியினால, அவசரமாய் பேசின வார்த்தையினால இன்னொருடைய உள்ளத்தை காயப்படுத்திட்டீங்க, வேதனைப்படுத்திட்டீங்க. உங்கள் நிமித்தம் அவங்க துக்கம் அடைஞ்சிட்டாங்க. அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த பாவத்தை எல்லாம் மன்னியும், என் குறைகளை மன்னியும் ஆண்டவரே. என் வாயின் வார்த்தைகளினால துக்கப்படுத்திட்டேன், என் அவசர புத்தியினால பொறுமையாயிராம நான் இந்த மாதிரி பண்ணிட்டேனே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. இந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவேன், ஜப்பான் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவேன், இங்க இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ணுவேன். இந்த மக்களுக்கு மனம் இறங்கணும், மன்னிக்கணும், விடுதலை கொடுக்கணும், அதுக்காக ஜெபிப்பேன். தற்கொலை எல்லாம் மாறணும் ஆண்டவரே, டிப்ரெஷன் விலகணும் ஆண்டவரே. இந்த மக்கள் மெய்யான ஆண்டவரை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே, அறியாமை விலகணும் ஆண்டவரே. இந்த தேசத்தில் ஒரு ஆவிக்குரிய மாற்றம் வரணும், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படணும். நான் ஜெபிக்கிற ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க, ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு பேசினார், என்னுடைய குறையை, தவறை எனக்கு உணர்த்தினார். இன்னைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க இருதயத்தில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கணும். இருதயத்தில் கை வைத்து, இது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு காரியம். அடுத்த ஆளுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. இருதயத்தில் கை வைத்து, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, முறுமுறுத்த பாவத்தை மன்னிச்சிருங்க, பொறுமையா இல்லாம அவசரப்பட்டு பேசின வார்த்தைகளை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு கேளுங்க. ஜெபிக்காத பாவத்தை மன்னிங்க. இனிமேல் இந்த நாட்டுக்காக, தேசத்துக்காக, மக்களுக்காக தினமும் ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறேன். என்னை கிருபை தாங்க ஆண்டவரே, என்னை கேளுங்க. கேளுங்க ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து கேட்கும் பொழுது தேவன் மனம் இறங்குவார். தகப்பனே, இந்த நாளில் எங்கள் மத்தியிலே நீர் வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், எங்களோடு பேசி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நீர் சந்தித்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யார் யார் தங்களுடைய குறைவை உணர்ந்து, ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே இறங்கும், ஆண்டவரே நான் மறுபடியும் என்னை பரிசுத்தப்படுத்தி ஜெபிக்க கிருபை தாரும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். யோபின் சிறையிருப்பை மாற்றின தேவனே, இயேசுவின் நாமத்தில் சிறையிருப்புகள் மாறுவதாக. எல்லா தடைகளும், ஆசீர்வாத தடைகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இழந்து போனதை திரும்ப அருளி செய்து ஆசீர்வதிப்பீராக. இழந்து போன நன்மைகளை, ஆசீர்வாதங்களை அருளி செய்வீராக. ஆண்டவரே, வேலைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைக்கு வழி திறப்பீராக. குழந்தை இல்லை என்று ஜெபிக்கிற அந்த நிந்தை மாறணுமே, இந்த வேதனை நீங்கணுமே ஜெபிக்கிற
இருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வத்தை அருளி ஆசீர்வதிப்பீராக. வியாதிகள் வேதனைகள் விலகுவதாக. சிறையிருப்புகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இழந்து போனதை திரும்ப கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இன்று முதல் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற, தேசத்திற்காக ஜெபிக்கிற பாரத்தை கொடுப்பீராக. ஜெப ஆவியை கொடுப்பீராக. ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொருவரை தொடட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இன்று முதல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாவதாக. கர்த்தரப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தேசத்துக்கு கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றும். பாஸ்டர் டேவிட் அவங்களுக்காக, இந்த சபைக்காக ஜெபிக்கிறோம். இந்த சபை வளர்ந்து பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தொழுவத்தில் அல்லாத அநேக ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகளை நான் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னீரே. இன்னும் ஏராளமான என் இந்திய மக்கள் 48,000 பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே. அந்த ஆத்துமாக்களை தாரும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்க இருக்கிற ஜாப்பனீஸை தாரும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஆத்துமாக்களை தாரும் என்று ஜெபிக்கிறோம். சபை வளர்ந்து பெருகட்டும், ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். ஆவியானவர்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். உட்காருவோம்.